ஆமென். அல்லேலூயா. விதமாக ஐயா கையில கொடுக்க போறோம். ஆனாவா இல்ல அவர் கையில கொடுக்க போறோம். எல்லாம் மூணு ஆயிட்டீங்க. அல்லேலூயா. விதமாக இந்த செய்திக்காக ஒரு சுருக்கமான ஜெபம் ஸ்ரீகுண ஐயா அவர்கள் ஜெபம் செய்வார். அனைவரும் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா வந்திருக்கின்ற ஆண்டவரே ஐயாவை நீர் பாதுகாத்து வழிநடத்தும்படியாக, ஆண்டவரே இங்கே வந்திருக்கின்ற பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக, உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆசீர்வாதமாக நீர் வழிநடத்தும் ஆண்டவரே. மனம் திரும்பும்படியாக ஆண்டவரே, ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படும்படியாக நீ செய்யப்போவதற்காக, பெரிய காரியங்களை நீ செய்யப்போவதற்காக உமக்கு நன்றி. யோவேல் 2வது அதிகாரம் 22வது வசனத்தில் ஆண்டவரே, கர்த்தர் தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, பெரிய காரியங்களை வந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு நீர் செய்யப்போவதற்காக உமக்கு கொடாத நன்றி ஆண்டவரே. வார்த்தை மூலமாக, வேத வசனத்தின் மூலமாக பிள்ளைகளை தொடும்படியாக ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்படுக்கிறோம். வந்திருக்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்படுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த செய்தியை கேட்டு சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் செல்ல ஆண்டவரே நீர் உதவி செய்ய போவதற்காக நன்றி. எந்த வியாதியா இருந்தாலும் ஆண்டவரே, வியாதியில் இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும்படியாக ஆண்டவரே நீர் தெரிந்து கொள்ள போவதற்காக உமக்கு நன்றி. துதிகன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி வறுமையாக்குறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கையை தட்டி ஐயா ஜெபம் பண்ணா ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுவாரு. ஆனா இன்னைக்கு சுருக்கமா ஜெபம் பண்ணிருக்கிறாரு. கரங்களை தட்டி கத்துடைய நாம அதை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ஆமா, இந்த நாளிலே ரொம்ப வருடமாக நம்ம ராபர்ட் ஐயாவை நல்ல ஓப்பன்ல ஒரு மீட்டிங் போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருடமா டைம் கேட்டோம். போன வருடம் கூட டைம் கேட்டோம். மலேசியால இருந்தாரு. இந்த வருடம் டைம் கேட்கும் போதும் அவர் மலேசியாவில் தான் இருந்தார். அதுக்கப்புறமா வாட்ஸ்அப் காலில் அவரை பிடிச்சி டைம் கேட்டு என்ன ஆயிடுச்சுங்க? ஆமாம், இப்போ டைமு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஐயாவும் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன காரணம்னு தெரியாது, பல போராட்டத்தை தடைகளை உடைச்சு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த நாளில் ஐயாவின் மூலமாக பல அற்புதங்களை உங்கள் கண்ணால் நீங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிறவருடைய உங்களுடைய வீட்டுல ஒரு சமாதானம் நிச்சயமா இறங்க போகிறது. நிச்சயமாக தோத்திரம். இந்த தடையையும் கர்த்தர் உடைப்பார். இந்த தடை இப்போ உங்களுக்கு தடையா இருக்கிறதையும் கர்த்தர் உடைப்பாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல. அல்லேலூயா. ஆமா, எல்லாரும் ஐயாவை கரங்களை தட்டி வரவேற்கலாமா? ஐயாவை கனப்படுத்தணும். ஐயா பேசி முடிக்கும் பொழுது ஒரு விசேஷமாக ஐயாவை கனப்படுத்துவோம். அதனால நீங்கள் யாவரும் நல்ல ஒரு உற்சாகமாக காணப்படும்படி கரங்களை தட்டி தோத்துறோம். எல்லாம் எழுந்து நின்று கை தட்டுங்கள. அவரு சாதாரணமான ஆளு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சத்தம் கேக்குதா? இந்த சத்தம் கேக்குதா? ஹல்லேலூயா. ரெண்டு சத்தமும் கேட்கும். ஆனா ரெண்டு சத்தத்துக்கு முன்னால ஒரு சத்தம் வரும். கைத்தட்டு. அந்த சத்தம் தான் கெர்ச்சிக்கிற சிங்கம். கைத்தட்டு. ஹல்லேலூயா. கெர்ச்சிக்கிற யூத ராஜ சிங்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவோம். இந்த நல்ல மாலை விடையிலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த ஒரு சந்தோஷம். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அன்பு போதகர் ஐயா பாக்யராஜா நன்றி சொல்லுகிறோம். அவருடைய திருச்சபை மக்கள் நன்றி சொல்லுகிறோம். பாசமாக நன்றி சொல்றோம். விசேஷமாக இந்த கூட்டத்தில் அன்பு மக அருமையான சாம் கண்ணுக்கு நன்றி சொல்லுகிறோம். தம்பி பாண்டியன் நன்றி சொல்லுகிறோம். அருமையான அன்பு தாஸ்
உதயா ஜோசுவா அவருக்கு நன்றி சொல்கிறோம். அருமையான எங்க மத்தியிலே இசை வாசிக்க வந்துக்கிற அருமையான ஜேசுதாஸுக்கும் அருமையான பாச வெஸ்லிக்கு நன்றி சொல்கிறோம். விசேஷமா என்னன்னா என்னுடைய பகுதி மக்கள் கைத்தட்டு. நம்ம இங்க இருக்கிற அத்தனை பேர் சென்னையில இருந்தா வந்துக்கிறோம். சென்னையில பல பல இடத்துல இருந்து சிந்தாரப்பேட்டை, சேத்துப்பேட்டை, அம்ஜகரை, அரும்பாக்கம், புளியாந்தோப்பு, இப்படி எல்லா மக்களும் ஒரே இடத்துல கூட செய்த இந்த எழில் நகர் சுதந்திரம் வரும்போது கைத்தட்டு. எழில் நகருக்கு ஒரு சுதந்திரம், அல்லேலூயா. கண்ணகி நகருக்கு ஒரு சுதந்திரம். ஆனா இந்த சுதந்திரத்தை வந்து எப்போ நம்ம கொண்டாடி இருக்க வேண்டியது. ஏன் இவ்வளவு லேட்டுன்னா உலகமே கொண்டாடிச்சு, ஆனா சுதந்திரம் இல்ல. ஆனா இன்னைக்குதான் நம்மளுடைய பகுதிக்கு மெய்யான சுதந்திரம், அல்லேலூயா. பாருங்க, அன்னைக்கு சுதந்திரம் அன்னைக்கு கொடியும் ஏத்துனாங்க, குடியும் ஏத்துனாங்க. கைத்தட்டு. நான் தான் அறிவு கட்டு சொன்னேன், அதுக்கு போய் கை தட்டுறிய. கொடியும் ஏத்துனாங்க, அது சுதந்திரம். அதுக்கப்புறம் குடியும் ஏத்துனாங்க, அது என்னது? குடி மகன். கை தட்டு. அதுல ஒரு மகன் தான் நானு. கை தட்டு. நல்லா தான் கை தட்டுறாங்க எங்கப்பா. அதுல ஒரு குடி மகன் தான் நானு. இந்த பாருங்க, இப்பதான் பாஸ்டர் மைக்க கொடுத்துட்டு எங்க போனாரு தெரியல. அதுக்கு முன்னால பைப் கொடுத்துருவாங்க. 20 ரூபாய் கெஞ்சா அடிப்பேன், சருக்கு அடிப்பேன், சம்சாட் அடிப்பேன், மாமியார் அடிப்பேன். அப்படிப்பட்ட ஒரு குடிகாரனா இருந்து இன்னைக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் இன்னைக்கு என்ன பண்ண மாட்டேங்க. இன்னைக்கு அது பக்கமே போக மாட்டேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? சாராயம் ஒரு மனிதனை மாத்தாது, சத்தியம் ஒரு மனிதனை மாத்தும். அந்த சத்தியத்தை பாருங்க, எப்போ சொல்ல வேண்டியது, எப்போ சொல்ல வேண்டியது என்னன்னு தெரியல. இவ்வளவு தடை, ஆனா தடை வந்ததுக்கு நல்லது. கைத்தட்டு. தடை வந்து நல்லது. ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, நம்ம ஆண்டவர் எப்பவுமே வெக்கப்பட்டு போக மாட்டார். கைத்தட்டு. அவர் என்னைக்குமே கெத்து கெத்து தான். கைத்தட்டு. அவர் கெத்து தான். 5-5-10 பாக்கியராஜ் ரொம்ப கெத்து. கைத்தட்டு. 5-5-10 பாக்கியராஜ் ரொம்ப கெத்து. பாக்கியராஜுக்கு கிடைச்ச மாபெரும் சொத்து தான் சுதந்திரம். கைத்தட்டு. ஹல்லேலூயா. அவருக்கு சுதந்திரம் கிடைச்சதோடு தான் அவர் என்ன பண்ணுகிறார் இன்னைக்கு. இன்னைக்கு அவரு கொண்டாடுறாரு. பாருங்க, எனக்கு பிறந்த நாள். எனக்கு பாருங்க 69 வயசாவது. சர்க்கரை இல்ல, பிபி இல்ல, சுகர் இல்ல, சூடு சொன்ன இல்ல. கைத்தட்டு. ஆனா ஏன் பிறந்த நாள் வீட்டுல தான் கொண்டாடினாங்க. வீட்டுல தெரிஞ்ச வீட்டுல. ஆனா சுதந்திரத்தை நாட்டிலே கொண்டாடுவாங்க. கைத்தட்டு. சுதந்திர நாடே கொண்டாடும். ஆனா ஏன் பிறந்த நாள் வீட்டுல கொண்டாடினாங்க. ஆனா இந்த மனுஷன் இந்த ஊர்ல கொண்டாடுறாரு சுதந்திரம். கைத்தட்டு. இதுதான் பாருங்க, 12 வயசு பையன் தமிழ்நாட்டுல சாதனை பண்றான். 12 வயசு பையன் தமிழ்நாட்டுல சாதனை பண்றான். அது என்ன சாதனை யாரும் கேட்க மாட்டேன்றீங்களே. யாருன்னா ஒருத்தர் கேளுங்க, என்ன சாதனை அங்கிருந்து கேளுங்க. மூக்குல புகை விடுறான். 12 வயசு பையன் மூக்குல புகை விடுறான். அத போய் சாதனைன்றான். அது சாதனை இல்ல, அவனை பெத்த அப்பா அம்மாக்கு வேதனை. சாதனை எது தெரியுமா? நம்ம கண்ணகி நகருக்கு, நம்ம எழில் நகருக்கு இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தின் மூலமாய் உனக்கு அற்புதம் நடக்க போகுது. கைத்தட்டு. உனக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. உன்னுடைய வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட். ஹல்லேலூயா. ஒரு டர்னிங். ஹல்லேலூயா. ஒரு டர்ன் ஆகுது வாழ்க்கை. இதுதான் மனுஷனுக்கு மனமாற்றம். கைத்தட்டு. இது மத மாற்றம் கிடையாது. ஹல்லேலூயா. ரொம்ப பேர் சொல்லுவாங்க, கிறிஸ்டின் மதத்துல போய் சாண்டாம் போல் திட்டுட்டப்பா. கிறிஸ்டின் மதத்துல போய் சாண்டாம் போல் திட்டியாப்பா. இது போய்தோட போய் சேர்ற மாதிரி இருக்குது. அது போய் நம்மள சொல்லிட்டு கிறிஸ்டின் மதத்துல சாண்டாம். இது கிறிஸ்டின் மதத்துல சேரத்து கிடையாது. கிறிஸ்து உனக்குள்ள வரப்போற பாய்ப்போ, அதுதான் உனக்கு சுதந்திரம். கைது. ஹல்லேலூயா. ஏதோ வெந்த சோறு துண்டு விதி வந்து சாவுறது நாங்க கிடையாது. ஹல்லேலூயா. வெந்த சோறு துண்டு விதி வந்து சாவுறது கிடையாது. சாதனை இல்ல. ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யணும். முந்தா நேரத்து நாளா நேரத்து நான் வீட்டுல உட்காந்து ஏதாவது செய்ய வேண்டும் இயேசுவே உனக்கு, நான் ஏதாவது செய்ய வேண்டும் இயேசுவே உனக்கு எழுதி நிற்கிறேன். என் முன்னாடி மீன் குழம்பு செய்துட்டா, மீன் குழம்பு செய்துட்டா அதுக்கு நம்ம இப்படிப்பட்ட ஒரு குடிகாரனா இருந்தையா. இன்னைக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் குடிக்க மாட்டேன். ஏந்தம்மா? ஹல்லேலூயா. குடி ஒரு மனிதனை நல்வனா மாத்தாது. குடி உன்னை காரா பிளாட் படத்துல படுக்க வச்சு அழகு பார்க்கும். ஆனா குடிய விட்டுட்டு இந்த தேசமே உன்னை பாராட்டுற மாதிரி கர்த்தருடைய கலங்கரை விளக்க வைப்பார். அதனாலதான் என் பகுதி மக்களுக்கு, என் ஊர் மக்களுக்கு
உங்களோட நானும் பிறந்தோம், கைத்தட்டு. உங்களோட நானும் பிறந்தேன், எனக்கும் இந்த பக்கத்துல வீடு கொடுத்துக்கிறாங்க, கைத்தட்டு. நானும் புதுப்பேட்டில இருந்து விட்டேன், கைத்தட்டு. நாங்க புதுப்பேட்டில இருந்து வந்திருக்கிறோம், எனக்கும் வீடு கொடுத்துருக்கிறாங்க. இங்க இருக்கிறது 8 அடுக்கிலே இருக்குது. அல்லேலூயா. ஆனா எங்க இருந்தாலும் சரி எனத்தோடு சேர்ந்துரும், கைத்தட்டு. ஐயோ ஐயோ, நீ நானும் ஒரே இனம், அல்மோனி ஆயானம் இல்ல, நம்மளாம் ஒரே சொந்தம், கைத்தட்டு. அதனாலதான் அம்ஜியகர்ல இருந்து இங்க வந்துக்கிறேன். வீட்டுல பாருங்க, கஞ்சி தண்ணி கொடுத்தா நான் குடிப்பேன், கைத்தட்டு. இப்படி சொன்ன மாதிரி ஈரோட்ல ஒரு ஆயா கஞ்சி தண்ணி வச்சு இருந்துச்சு, குச்சம் போயிட்டா இவரு நம்பால் கஞ்சி தண்ணிக்கே நம்பால் ஆயிட்டேன். அப்ப காப்பி தண்ணிக்கு எப்படி இருக்கும்? அதனாலதான் பாருங்க, எனத்தோடு சேர்ந்துரும், பணத்தோடு சேர்ந்துரும். ராபர்ட் ஐயா பணக்காரனுக்கு சல்லிட்டு அடிக்க மாட்டேன், பணக்காரன் பின்னால போக மாட்டேன். என் பாமர மக்கள், என் அண்ணன் தம்பி தான் வேணும், கைத்தட்டு. என் அக்கா தங்கச்சி தான் வேணும், என் அம்மா அப்பா தான் வேணும். இங்க இருக்கிறதா எனக்கு தாய் தகப்பன், கைத்தட்டு. இங்க இருக்கிறதா எனக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி. பாருங்க, இப்ப உயிர் போயினா கூட நீங்க போய் ஆம்புலன்ஸ்ல சேர்த்துற மாட்டீங்க, கைத்தட்டு. சத்தியமா செவுத்தல் மோதின்னு செத்துலாமான்னு தெரியும். நான் தான் அறிவு கட்டம் சொன்னா எப்படி கை தட்டு பாரு செட்டுக்கார. அல்லேலூயா. பேரன் சூப்பரா போட்டுக்கிறான் செட்டு, கைத்தட்டு. மேசியா செட்டுக்கு நல்ல ஒரு கைத்தட்டு. அல்லேலூயா. ஏன்னா மைக் செட்டு நல்லா இருந்தா தான் நம்ம நல்லா பண்ண முடியும். அன்னைக்கு இதே மாதிரி தான் பாண்டிச்சேரியில் செட்டுக்காரு கொஞ்சம் மானிட்டர் ஏத்து நம்ம பின்னால போய் கிளாஸ்ல ஊத்தி ஏற்றினுக்கிறான். அது என்ன செட்டுக்காரன் தெரியல, அவன் கிளாஸ்ல என்னடா பண்ண மானிட்டர் அது ஊத்தி அட போட லூசு. ஏற்கனவே நான் மானிட்டரை ஏத்தி தான் அண்டாக்கா கசம் ஆயா வீட்டுல ரசம்னு வயிறு போயிடுச்சு. எனக்கு 62 தேயில் போட்டுக்குதுங்க. அல்லேலூயா. பயங்கர குடிக்காரன். உங்களுக்கு எல்லாம் கொடை இருக்குது, எனக்குள்ள பிளாஸ்டிக் டியூப் இருக்குது. ஏன்னா பாருங்க, அதுக்கப்புறம் செட்டுக்கார கொஞ்சம் மானிட்டர் ஏத்து, நீ பாக்ஸ் சொல்லி தான் நான் ஏற்றி இருப்பேன். பீக்கர்ரா இது பீக்கர்ரா. அல்லேலூயா. இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்கறியோ உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வரும்போது கேட்டு. நான் எப்பவுமே பாருங்க சோறுகள்லாம் நான் கேட்க மாட்டேன். எனக்கு மைக் செட்டு மட்டும் பிரியாணி மாதிரி பண்ணி கொடுத்தா நான் சாம்பார் மாதிரி முடிச்சிட்டு சாம்பார் மாதிரி முடி பண்ண. ஒரு இடத்துல கேட்டேன், என்ன பாஸ்டர் நீங்க மைக்க கொடுத்துட்டு போய் உக்காந்துக்கினேன் எத்தனை மணிக்கு மீட்டிங் முடிக்கணும்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, நீங்க பேச்சாளரையா, நீங்க உலகம் ஃபுல்லா பேசுறீங்க, தமிழ்நாடு ஃபுல்லா பேசுறீங்க, அதிலே வந்து கண்ணகிரி எத்தனை வாட்டி பேசிருக்கிறீங்க, நீங்க பேச்சாளர், நீங்க பேசின்னு இருக்கோம், அவங்க நேரம் வந்தா வீட்டுக்கு போயின்னு இருப்பாங்கன்றாரு. நீங்க பேசின்னு இருக்கோம், அவங்க நேரம் வந்தா வீட்டுக்கு. ஆனா நீங்க சத்தியமா போக மாட்டீங்க. அம்மா மேல ஆணியா கைத்தட்டு. ஏன்னா என்ன நடக்குது பாத்துட்டு போலாம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கேட்டேன், என்ன பாஸ்டர் நீங்க மைக்க கொடுத்துட்டு போய் உக்காந்தீங்க எத்தனை மணி முடியும்? அது சொன்னாரு, சாப்பாடு தம் கட்டுறவங்களும் பண்ணுங்க, புகை வந்தா முடிச்சுட்டு. கட்சியில வந்து புகையும் வரல, சாப்பாடு வரல, ஆனா ஜனங்க தம் கட்டி உக்காந்துச்சு. யாருக்காக? இயேசுக்காக. கைத்தட்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க இயேசுக்காக வந்திருக்கிறீங்க. நானும் பாருங்க, எங்க அம்மா கேட்பாங்க, எங்க அம்மா கேட்பாங்க, எங்க அம்மாவுடைய தங்கச்சி இங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. இவங்க அம்மா கேட்பாங்க, டேய் ஊர்ல வர வாந்தி பேட்டி உனக்கு வரோம். நீ ஏன்பா அப்படி மறைச்சு பாக்குற? எங்க அம்மா என்ன ஊர்ல வர வாந்தி பேட்டி உனக்கு வரோம். ஏன்டா என் தாலி இருக்கிற? டே 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 முன்ன தண்டா டேய் டே அவனு டஸ் டேய் இவனு டஸ் டே அவனு டஸ். அது எந்த காலேஜ்ல இங்கிலீஷ் படிச்சதோ? அல்லேலூயா. ஏ பார் ஆப்பிள், பி பார் பிரியாணின்னு நான் படிச்சேன். கை தட்டு. பிரியாணிக்கு போய் கை தட்டு. அல்லேலூயா. நான் படிச்சது ஏ பார் இயேசு, பி பார் பைபிள், சி பார் சர்ச்சின் படிச்சதுதான். இன்னைக்கு உங்களுக்கு இயேசு யாருன்னு சொல்ல வந்துக்கிறேன். கை தட்டு. எங்க ஊர்ல பாருங்க, நாய் மதிக்கல, ஆனா இந்த நாடே என்ன மதிக்குது. அதேதான் உங்களை மதிக்கும். கை தட்டு. இந்த நாடே உங்களை மதிக்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கைன்னா இன்னைக்கு வரபோது பார் சுதந்திரம். இதுதான் மெய்யான சுதந்திரம். கை தட்டு. இன்னைக்கு வரபோது சுதந்திரம், இதுதான் உனக்கு மெய்யான சுதந்திரம். அதெல்லாம் தான் சொல்லுங்க, நான் படிப்பு அறிவு இல்லாதவன். ஏப்பா நான் படிப்பு அறிவு இல்லாதவன். 3ஆம் கிளாஸ் படிச்சுக்கிறேன். 3 ஸ்டாண்டர்ட். என்ன ஸ்டாண்டர்ட்? மைக் ஸ்டாண்டர்ட் இல்ல, 3 ஸ்டாண்டர்ட். ஆனா இன்னைக்கு 3ஆம் கிளாஸ் படிச்சவன் முழு வேதாந்தத்தை படிச்சதோடு தான் இன்னைக்கு டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறேன். செத்துனுக்கெல்லாம் கானா பாட்டு பண்ணு. டெய்லி 2 பேர் செத்துன்னு கை தட்டுங்க.
டெய்லியும் 2 பேர் செத்துட்டா ஊரு காலி ஆயிடும். அதனால ஒரு காலத்துல மரித்தவனுக்கு இழவுக்கு பாடு, இன்னைக்கு இயேசுவுக்கு பாடு. காரணம், உயிரில்லாத சடலத்துக்கு முன்பாக இருந்தவன் உயிருள்ள மக்களுக்கு முன்பாக என்ன நிக்க வச்சுக்கிறானா, அவரு தான் இயேசு. கைதட்டு, அவருதான் இயேசு. எங்க அம்மா சொல்லுவேன், டேய் கைத, டேய் கைத, டேய் குடிகார கைத. ஆற பார்த்தே கைதை கீதை யார் தெரிந்தா நானு, டேய் கைத நான் தானே உங்க அம்மா. நாங்க அப்பதான் தெரிஞ்சது எங்க அம்மா ஒரு கைத நிசத்துக்கார. அப்பதான் எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மா ஒரு கைது. அந்த கைதுக்கு பிறந்த குட்டி கழுது மேல இயேசு வந்ததுதான் இந்த கழுது மேல வந்த இயேசுவை நீ பார்க்க வந்துக்கிற கைகளை தட்டை. அதனால நான் பெரியவர் கிடையாதுங்க, நான் ஒண்ணுமே கிடையாது. கோட்டை ஏன் போட்டுங்கன்னா பின்னால சட்டை கீஞ்சிட்டு இருக்குது. கை தட்டு. இவ்வளவு நேரம் சட்டை கீஞ்சி தான் உக்காந்து. நம்ம தமிழ் தான். கை தட்டு. தமிழுக்கு அமுதன் இருப்பீர். நம்ம எப்படி பேசினாலும் நம்ம மெட்ராஸ் நமக்கு சிரிக்காதவங்க யாருமே கிடையாது. ஒருத்தர் வழும்போது வழி கேட்டேன், இந்த மாதிரி எத்தனாவது பிளாக் வழி சார், போய் திரும்பி கீழே பாரி பிரிச்சு வரும், நேரம் கண்ணகி நகர் வரும். அதே மாதிரிதான் சொன்ன மாதிரி தான் பிரிச்சு வந்தது. அதுக்கப்புறம் கண்ணகி நகர் வந்தது. குடிகாரன் வழி காட்டுறாயா, ஆனா படிச்சவன் வழி காட்ட மாட்டேன்றான். அன்னைக்கு ஒருத்தர் பாருங்க, படிச்சுட்டு ஒருத்தர் நல்லா இன்னும் படிச்சுக்கிறாரு, பீடி கீடி கேடி கீடி எல்லாம் படிச்சுட்டு புல் டைட் ஆகி கீழே விட்டுக்கிறாரு. அந்த ஆயா சொல்றாங்க, பச்சானா கைத. எப்படி படிச்சுட்டு கீழே விழுந்துக்கிறான் பாரு. படிக்காதவன் எங்க நின்னுக்கிற கை தட்டு. படிக்காதவன் எங்க நின்னுக்கிற, படிச்சவன் கீழே விழுந்திருக்கிறான். எதுக்கு நான் சொல்ல பாருங்க, சாராயம் ஒரு மனிதனுடைய சிந்தையை மாற்றிடும், சாராயம் ஒரு மனிதனுடைய உயிர் எடுத்துடும். ஆனா சத்தியம் உன்னை காப்பாத்தின. கைத்தட்டு. அந்த சத்தியம் என்னை காப்பாத்துதான். அந்த சத்தியத்துக்காக வந்துக்கிறேன். கைத்தட்டு. ஏன் பாருங்க, ஏன் மக்கள், நானும் மெட்ராஸ்ல பிறந்தவன் தான். கைத்தட்டு. நான் ஏதோ இந்த ஏரியால பிறக்கல, நான் மெட்ராஸ்ல பிறந்தவன். 69 வயசாவது, சர்க்கரை இல்ல, பிபி இல்ல, சுகர் இல்ல, சூடு சோரணை இல்ல, 17 வாட்டி ஜெயிலுக்கு போய்க்கிறேன். கைத்தட்டு. அப்படி இருந்த ஒரு மனிதனே, அரசாங்கம் மாத்த முடியாதுன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1985 வருஷம் என் வாழ்க்கையில வந்தார். அன்னைக்கு எனக்கு சுதந்திரம் தந்தார். 1985 வருஷம் எனக்கு சுதந்திரம் தந்தவர் இந்த நிமிஷம் இந்த நொடி வரல என்னை விட்டு போக மாட்டாரு. அதனாலதான் உங்க பாதம் தொட்டு நான் கேட்கிறேன். பாருங்க, ஒரு வாய்தார் கேட்கிறாரு, டே மாணவர்களே என் கையில என்னாக்குது அப்படின்னு கேட்டாரு வாய்தாரு. பையன் சொல்றா, அறிவு கேட்ட வாய்தார கையை திறந்து காட்டியானா. ஏன்னா வாய்தார் கையில இருக்குது யாருக்கு தெரியும். அதே போலதான் ஒரு வாத்தியார் கேட்கிற திரும்ப பையன, மாணவர்களே 5 புலன்கள் அடங்கினால் என்ன வரும்? அவன் சொன்ன ஆம்புலன்ஸ் வரும் சார். அன்பு தேவனே, 5 காயப்பட்டவர் உனக்கு சுதந்திரம் கொடுக்க வருகிறார். கைதட்டு. உனக்கு சுதந்திரம் தர வர பாருங்க. சுதந்திரம் பாருங்க, கால் சவரம் கம்பளுக்கு சுதந்திரம் இல்லாத போச்சு ஆயாவுக்கு. ஆயாவுக்கு கால் சவரம் கம்பளுக்கு சுதந்திரம் இல்லை, காதோட அறுத்துன்னு போயிட்டுக்கிறான். மாரடி கையில போன மாதிரி மாரடி சொல்றாரு, நீங்களுக்கு கொண்டு வந்த காதிக்கு சிங்களுக்கு இருக்குது, நீங்களுக்கு டபுள் கி எடுத்துன்னு வருது, நம்மளுக்கு பணம் தருதுன்னா அவன் போய் எடுத்துன்னு வர போயிட்டு வந்துச்சு. போயிட்டு வந்துச்சு. ஒரு கால் சவரன் கம்பளுக்கு சுதந்திரம் இல்லை. ஆனா இங்க வந்திருக்கிற உனக்கு இன்னைக்கு மெய்யான சுதந்திரம். பாருங்க, இந்த சுதந்திரத்தை பாருங்க, லேட்டா மனுஷன் வச்சுக்கிறாங்க. ஆனா சூப்பர். ஆனா வருது பாருங்க, ஒருத்தருடைய பிறந்த நாள 1 வருஷம் கொண்டாடுவாங்க. 1 வருஷம் அவர் செத்து 18 வருஷம் இருக்கும், 1 மாசம் கொண்டாடுவாங்க. அதே மாதிரி தான் சுதந்திரத்தை 1 மாசம் பொறுத்து கொண்டாடுற பாரு. நீ தாயா சாதனை, நல்லதாயா நீ குள்ளமாக்குற. கை தட்டை. குள்ளமா தானே சாதிச்சியா? ஐயோ யார் ராஜகுட்டி கண்ணா, நீ குள்ளமா இருந்தாலும் சாதிச்சுட்டாயா. அதான் சொல்றேன், நட்டிய நம்பிடலாம், குட்டிய நம்ப கூட்டம். குள்ளமா இருந்தாலும் சாதிச்சுதையா நீ. சத்தியமா சாதனை பண்ணிட்டியா நீ. என்கிட்ட பேச அப்பாயின்மெண்ட் வேணும். அப்படிப்பட்ட வந்துக்கிற காரணம் இங்க இருக்கிற மக்களை நேசிக்கிறவன் நான். கைத்தட்டி பாருங்க. அதனாலதான் சொல்றேன், இங்க எல்லா வீட்டுக்கும் ரட்சி வரும்போது கைத்தட்டி பாட்டுக்கு குழந்தைங்க நல்லா அருமையா டான்ஸ் பண்ணாங்க. பாருங்க, நம்ம தமிழ் தான். அன்னைக்கு ஒருத்தர் காக்குறாரு, சார் துன்ற
சோறு துண்டுன்னு கேட்கற வீட்டுக்கு போனேன், மானு போயிடும். நான் சும்மா சொன்ன வந்துட்டான். ஏன்டி அவன் சும்மா தாண்டி கேட்டேன், சோறு துண்டுறியான்னு வந்து உக்காந்துக்கினாண்டியா சரியான வண்டி அப்படின்னு. ஆனா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றதுதான் நம்ம கைத்தட்டு. நல்லா தான் கைத்தட்டு, செத்தவங்க கையில வெத்தல் கொடுத்த தட்டு. சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றதுதான் நம்ம. துன்றியா என் போட்டா எப்பவுமே துன்றியா போட்டா துன்றியா போட்டானா என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி கத்துவேன். ஆனா இன்னைக்கு சாப்பாடு எனக்கு முக்கியம் இல்ல, என் மக்கள் தான் முக்கியம். கைத்தட்டு. 69 வயசு ஆயிடுச்சு. சர்க்கரை இல்ல, பிபி இல்ல, சுகர் இல்ல, சூடு சொன்ன ஆதார் கார்டு இல்ல. அன்னைக்கு என் பேரன் என்ன போய் தாத்தான்றான். என் பேரன் என்ன தாத்தான்றான். யாரடா தாத்தாடோ? உன்னதான் என் தாத்தான்றேன். நாங்க வேற மாதிரி கூப்பிட்டா பட்டியா வேற மாதிரி கூப்பிட்டா ஐயோ அச்சிங்கமா இருக்கண்டாச்சு. அது வானாடான்ட்டு தாத்தா பிளஸ் கூப்பிடுறான். ஏன்னா இவர் வாய் தெரியுது பிளஸ் சிரிக்கிறாரு. வேற அவன் கேக்குறான் வேற மாதிரி கூப்பிட்டா ஐயோ வானாடா அசிங்கமா இருக்கும். அப்பதான் சொல்றான், தாத்தா எனக்கு ஒரு ஆட்சியாக்குது தாத்தாமா. என்னடா ஆசை அப்படின்னு. ஏன்னா பேரனாச்சு. என்னடா ஆசைன்னு, உன் போட்டா எப்ப தாத்தா செவத்துல விட்டுவாங்க? ஏண்டானா சீக்கிரம் சாவுன்றாயா. ஏண்டான்னு கேட்டேன். நீ செத்துட்டுன்னு ஆயா பிரியாணி போடுவாங்க தாத்தானா. அப்ப பேரனுடைய ஆசைக்காக நான் பிரியாணிக்காக செத்துட்டேன். அது சாதனை இல்லையா? என் தேவனுக்காக மரித்த அது சாதனை. கைதன். என்னுடைய ஆசை என்னமா, அன்னைக்கு செத்துனுக்கு பாடு, இன்னைக்கு உயிரோடு இருக்கிற உனக்கு பாட வந்திருக்கிறேன். 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு 2000 சென்ற பாடல் ஏற்று ராகம் வச்சு இன்னைக்கு யூடியூப்ல பாருங்க. யூடியூப்ல 3 கோடி பேர் என் நிகழ்ச்சி பாக்குறாங்க. எனக்கு அது முக்கியமே கிடையாது. எனக்கு 3 கோடி பேர் முக்கியம் இல்ல, என்னுடைய மக்கள் தான் முக்கியம். கைத்தட்டு. என் அண்ணன் தம்பி, என் அக்கா தங்கச்சி, என் அப்பா அம்மா, நீங்க தான் முக்கியம். அதனால தான் நான் வந்திருக்கேன். ஏதோ ஒரு கிராமம் சொன்னேன், நான் ஒரு அனாதி. இந்த அனாதிக்கு அப்பா அம்மா யாரும் இல்லைன்னு ஒரு அம்மா ஏஞ்சி நின்று, ஐயா ஏன் நீ அப்படி சொல்ற, நான் உனக்கு அம்மாவுக்கு அப்பதான் சொத்தை என் மேல எழுதி நம்பர் போயிடுச்சு. அம்மாவா இருக்கிறவங்க உன் சொத்தை என் மேல எழுதி நம்பர் ஏஞ்சி போயிடுச்சு. அதான் சொன்னாங்க, எனக்கு சொத்து சகம் வேணாம், இங்க இருக்கிற அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நீங்க தான் எனக்கு வேணும். கைத்தடி பாட்டு கேப்போமா? ஹல்லேலூயா. நீங்க காலையிலே மதியானத்திலே இரவிலே நடுஜாமத்திலே என் ராஜாவே பள்ளத்தாக்கிலே என்னை வாழ வைத்து வந்து விடு திண்டலே, வாழ வைத்து வந்து விடு திண்டலே. திறந்து நான் காத்து நிற்கிறேன். இசையா இசையா இப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. இசையா இசையா இப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. காலையிலே மதியானத்திலே இரவிலே நடுஜாமத்திலே காலையிலே
தகிலியே என் ராஜாவே நல்ல தகிலியே உன்னை வாழ வைத்து வந்துவிடு தின்னலே வாழ வைத்து வந்துவிடு தின்னலே எப்ப வருவீரோ பேசுவ எப்ப வருவீரோ சாயந்தரமா கடைக்கு தானே போய் வந்தீங்க இசையா இசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்க கத 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 இசையா இசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்க பிரியமே மணவாளனே உன் வருகைக்கா எதிர்பார்க்கிறே பிரியமே மணவாளனே உன் வருகைக்கா எதிர்பார்க்கிறே இன்பமே 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 இதய கதவு திறந்த நான் இசையா கைய தட்டி பவரி என்று சொல்லுங்க கைய தட்ட காணாமல் கண்மூடவில்லை கண் உறங்காமல் வீதியில் தேடினேன் ஹல்லேலூயா காணாமல் செட்டியார் வில்லை கண் உறங்காமல் அந்த மைக்கு வேணாப்பா அந்த மைக்கு எனக்கு வேணாம்ப்பா இந்த மைக்கு கொஞ்சம் ஏத்துப்பா இந்த மைக்கு கொஞ்சம் ஏத்துப்பா நீ செட்டுக்காரத்தான் கித்தா கித்தா வாலிமத்தா ஏத்தி வைப்பா அடுத்த வருஷம் உனக்கு கல்யாணம் அடுத்த வருஷம் உனக்கு கல்யாணம் அடுத்த வருஷம் உனக்கு கல்யாணம் ராபட்டப்பா ஆஹா கச்சேரி அடுத்த வருஷம் உனக்கு கல்யாணம் ராபட்டப்பா உனக்கு கச்சேரி ராபட்டப்பா உனக்கு கச்சேரி ராபட்டப்பா ஏன்னா ஆவியானவர் சொன்ன செய்வார். ஏன்னா அவனுக்கு பொண்ணு பார்த்துக்கிறாங்க இன்னும் செட் ஆகல. ஏன்னா மாப்பிள்ள உயரமா இருக்கிறான்னு சொல்றாங்க. மாப்பிள்ள உயரமா இருக்கிறான்னு சொல்றாங்களா? அல்ல இந்த 2026 செட்டுக்காருக்கு மேரேஜ் நடக்கும் போது அதே மாதிரி இந்த கூட்டத்தில் வந்துக்கிற 3 பேருக்கு குழந்தை பாக்கி இல்லாத இருக்கிறது. அந்த 3 பேருக்கு தான் இன்னைக்கு சுதந்திரம். கைத்தட்டு பாருங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனா 2 லட்சம், ஹாஸ்பிட்டல் 2 லட்சம் கேட்கறாங்க. ஆனா இங்க உன் விசுவாசத்தை கேட்கறாங்க. நான் கீழே இறங்கும்போது ஆவியானவர் சொல்றாரு 3 சகோதரிங்க குழந்தை இல்லாத இருக்காங்க. அந்த 3 பேருக்கு தான் இந்த மீட்டிங். அப்படி யாரா இருக்கிறீங்களா? கொஞ்சம் கைத்துக்கு. 3 பேருங்க கைத்துக்கு. வெக்கப்படாத கைத்துக்கு. 1 எழுந்துரு சீக்கிரம். 2 இன்னொருத்தர் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. பாருங்க 3 பேர் பாருங்க கைத்தட்டு. 3 பேர் ஹல்லேலூயா. அந்த 3 பேர் முன்ன வாங்க. வாங்க. எனக்கு வீட்டுக்கு இயேசு வர போறார். கைத்தட்டு. ஹல்லேலூயா. நான் கீழே இறங்கும்போது ஆவியானவர் சொல்றாரு 3 பேருக்கு இங்க குழந்தை இல்லாத இருக்கிறாங்க. அந்த 3 பேருக்கு தான் இன்னைக்கு சுதந்திரம். கைத்தட்டு. எழுந்து வா. அருமையான சாம்கானு மக வா மக நீ வா. உனக்கு இல்லையா? வா. ஹல்லேலூயா.
பேசுறது தங்கச்சி மாமா. ஹalleluya. வா வாங்க. இப்படி. ஹalleluya. சீக்கிரம். இந்த 3 பேருக்கு தான் ஆண்டவர் அற்புதம் செய்தார். இந்த பிள்ளைங்களோட வயித்துல கை. ஹalleluya. வேற யாரு? சீக்கிரம் வாங்க. அந்த பக்கம் யாரு? வா பாப்பா. ஏன் வெக்கப்படுற? ஹalleluya. வா. இந்த குழந்தை மூலமா உன் குடும்பத்துல ஒரு அற்புதம் நடக்க போகுது. கைது. உன்னை யாரெல்லாம் சுபார்வ, உன்னை யாரெல்லாம் மூஞ்ச காட்டினாங்களோ, உன்னை யாரெல்லாம் ஒரு மாதிரி ஏசுனாங்களோ, அவங்க முன்னால கர்த்தர் உங்களை பிள்ளை தேய்ச்சா கர்த்தர் மாட்டுவாங்க. நல்ல பரலோகத்துக்கு ஆண்டவருக்கு நல்ல கைகளை பாருங்க. 3 பேரும் கிறிஸ்துவை அறியாத பிள்ளைங்க. இந்த பிள்ளைங்க வீட்டுக்கு தான் சுதந்திரத்தை கர்த்தர் தரப்போற. சுதந்திரம் என்ன தெரியுமா? ஒரு குழந்தை ஒரு வீட்டுல பிறகுது பாரு, அதுதான் சுதந்திரம். அந்த சுதந்திரவாளிய கர்த்தர் தரப்போற. இந்த முதல்ல இருக்கிற மகனுக்கு யோவான்னு பேர் வைக்கணும். கையில தட்டி. முதல்ல இருக்கிற மகளுடைய குழந்தைக்கு யோவான்னு பேர் வைக்கணும். இந்த நடுவுகிற மகளுடைய பையனுக்கு தானியல்னு பேர் வைக்கணும். இந்த கடைசியாகிற மகளுக்கு அவளுக்கு மேசியான்னு பேர் வைக்கணும். கைது. அவளுக்கு மேசியான்னு பேர் வைக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பாரு. ஹalleluya. ரிபா லாகாரா திலா காபா. ஓரிபா லாகாரா தினி மிஷபா லாகாரா தினி விக்கபரா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்றைக்கு இந்த பிள்ளைகள் வீட்டுக்கு ரட்சிப்பு. இந்த பிள்ளைகளுடைய சரீரத்துக்கு ரட்சிப்பு. இந்த பிள்ளைகளுடைய கர்ப்பத்தை சாகடிக்கிற, இந்த பிள்ளைகளுடைய கர்ப்பத்தை தடை செய்கிற எல்லா பொல்லாத அந்தகாரத்தின் கிரைகள், எல்லா செத்த ஆவின் கிரைகள், எல்லா செத்த ஆவின் கிரைகளை, கர்ப்பத்தை சாகடிக்கிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி போடுகிறோம். பிள்ளைகளுடைய சிரசு மேல ஒரு வல்லமை. நல்ல கைகளை பிள்ளைகளுடைய சிரசு மேல ஒரு வல்லமை பரிசுத்த ஆவியோட கிரியை நடக்க வேண்டும். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி. இந்த பிள்ளைகளை நினைத்தருள். ஓ சகரியாவே, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. இயேசுவின் நாமத்தில் இந்த 3 பிள்ளைகளை தரிசனத்தோடு அழைத்திருக்கிறீங்க. 3 பிள்ளைகளுடைய ஆண்டவரின் ரட்சணியத்தின் சந்தோஷத்தை ஜனங்கள் கண்கள் காண கர்த்தர் கிருபை தருவார். இயேசுவின் நாமத்தில் இதோ கைகளை தட்டி அலையிலே சொன்னபடி. இது என்ன மாசம்? செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாசம் 3 பேரும் கன்சீவ் ஆயிட்டீங்க. கைகளை தட்டி. கன்சீவ் ஆன உடனே போய் ஸ்கேன் கம்பெனிக்கு போயிடாத, துட்டு வாங்கிட்டு வாங்க. ஸ்கேனுக்கு போக கூடாது. பாஸ்டருடைய சர்ச்சில் வந்து சொல்லி சாட்சி சொல்லி, பாஸ்டர் அம்மா கிட்ட சொல்லி, எனக்கு அவங்க போன் பண்ணுவாங்க, உங்களுக்காக அப்பா ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. அடுத்த வருஷம் தேவ சித்தம் இருந்தா உங்க குழந்தைங்களை என்கிட்ட கொடுத்து ஜெபம் பண்ணி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த பிள்ளைங்க நினைச்சே பார்க்கல, நம்மளை கூப்பிடுவாங்க நினைச்சே பார்க்கல. அதுதான் சுதந்திரம். கைத்தட்டு. அதுதான் ரட்சிப்பு. வயசுலும் இன்னைக்கு பாருங்க, ஒரு வீட்டுக்கு எதுக்குமா சத்தம்? எது? குழந்தை சத்தம் இருக்கணும். ஒரு வீட்டுல குழந்தை சத்தம் தான் அந்த வீடு நல்லா இருக்கும். இல்லைன்னா 2 பேர் தான் நல்லா இருக்காது. ஹல்லேலூயா. கச்சா முச்சான்னு குழந்தைங்க இருக்க பாருங்க. எங்க அப்பா 7 பெத்து போட்டான். கை தட்டு. எங்க அப்பனுக்கு அன்னைக்கு சுதந்திரம் கட்சிக்குது. சத்தியமா ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். எங்க அப்பா 7 பேரை சுதந்திரமா கொடுத்தா. அதை நான் தான் மூத்தவர். கை தட்டு. நான் தான் பெரியவர். அதுவும் பாருங்க, வருஷத்துக்கு 1 ரிலீஸ் பண்ணிட்டான். வருஷத்துக்கு 1 ரிலீஸ். 7 பேர் நாங்க. ஆனா அதுல எனக்கு பாருங்க, நான் பயங்கர குடிக்காரன். கெஞ்சா அடிப்பேன், சருகு அடிப்பேன். இப்படிப்பட்ட ஒரு குடிக்காரன் பாருங்க. இங்கெல்லாம் காவலாம் மூடி வச்சுக்கிற மாதிரி தெரிஞ்சு எனக்கு. எங்க வீட்டாண்டெல்லாம் காவலாம் திறந்து வச்சிருக்கோம் மெட்ராஸ்ல. ஏன் தெரியுமா? ஆடினே வந்து அதுல உயிர்ந்துருவோம். அதே மாதிரி ஒரு நாள் ஆடின்னு வந்து உயிர்ந்த பாரு. எப்போ உயிர்ந்த உட்காரு, எப்போ உயிர்ந்தேன்னு தெரியல, எப்போ காவல் உயிர்ந்தேன்னு தெரியல. ஃபுல்லா சாக்கடை எல்லாம் ஆகி போதை தெரிஞ்சு வீட்டாண்ட வந்து நிக்கிறேன். என் முன்னாடி அழுகுறா. ராத்திரில நீ எங்க இந்த வேலைக்கு போனிய காயில? ராத்திரில நீ எங்க இந்த அறிவியல் எங்க போதியில எங்க உயிர்ந்தமேனு? அங்கேயே செத்து இருந்தா கூட தாலி அறுத்துட்டு போனா. ஏன்டா என் தாலி அறுக்க வந்த? டேய், யார் எங்க பொண்டாட்டி? டேய், நான் கை தட்டு. என் பொண்டாட்டி என்ன டேய். ஆனா இன்னைக்கு நான் நல்லவன் ஆயிட்ட பிறகு என்ன லிசன், கமிங், ஈட்டிங், புட்டிங், லிசன். இன்னைக்கு வசதி ஆயிடுச்சு. ஹல்லேலூயா.
பாருங்க, கேரளா பிளாட்பாரத்துல இருந்தோம் நான். ஜாலி மே ஜாலி, ஜும்கானா காலி, மாறுபடி கிட்ட ஜாலி, போதை வந்தா ராபிட்டு, சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் காலி. அப்படிப்பட்ட ஒரு குடிகாரனா இருந்தவன் நான். ஆனா இன்னைக்கு எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் தப்பு செய்ய முடியாதுமா. சத்தியம் என்னை காப்பாத்திடுச்சு, சாராயம் என்னை கெடுத்துச்சு. அதுதான் இந்த பாட்டு கேட்போமா? ஹாப்பியா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்ல என்னுடைய பாட்டு, என்னுடைய பாட்டு புக்கு கேசட் கொண்டு வந்திருக்கோம். இது பாட்டு புக் கொண்டு வந்திருக்கோம். என் அக்கா தங்கச்சிங்க, அண்ணன் தம்பிங்க, வேற எங்கேயும் கிடைக்காது. பாருங்க, நீங்க நான் நிக்கிறேனே, எனக்கு 2018 ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு. எனக்கு ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு. ஹார்ட் அட்டாக் இப்படிலாம் கத்தக்கூடாது, இப்படிலாம் ஓடக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது. ஆனா என்னுடைய சரீரத்தை நான் முக்கியம் பார்க்கல, எனக்குள்ள இருக்கிற இயேசுவை நான் பார்க்கிறேன். அதனால என்னுடைய பாட்டு புக்கு கொண்டு இருக்கிறோம். என்னுடைய பாட்டெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, யூடியூப்ல என் பேரு போட்டாலும் யூடியூப்ல நிறைய வரும். அதை பார்த்து நீங்க கத்துக்கொள்ள முடியும். அன்பா கேட்கிறேன், என்னுடைய பாட்டு புக் இருக்குது, நீங்க வாங்கி பாடலை கேளுங்க. ஏன்னா நம்ம மக்கள் நீங்களாம் அலையிலுயா வாங்கி கேளுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஓகே, அல்லேலூயா பாட்டுக்காரங்க நாங்க எல்லாம் எதிராக சொந்தக்காரங்க. அல்லேலூயா பாட்டுக்காரங்க நாங்க எல்லாம் எதிராக சொந்தக்காரங்க. சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க, சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க. ஏசப்பா அன்பினிலே வந்து பாருங்க, இதயத்தை தந்து பாருங்க. அம்மா வந்து பாருங்க, இத கொஞ்சம் கேளுங்க. அம்மா வந்து பாருங்க, ஐயா கொஞ்சம் கேளுங்க. சித்திகார பாய் சாய் ஐயா தட்டா ஐயா 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 மாளிகை மாடங்களை கக்கவில்லைங்க, பொண்ணும் பொருளும் தேவையில்லைங்க. மாளிகை மாடங்களை கக்கவில்லைங்க, பொண்ணும் பொருளும் தேவையில்லைங்க. கிட்டிப்போட இதயத்தையே கேட்கிறாருங்க, கிட்டிப்போட இதயத்தையே கேட்கிறாருங்க. உள்ளத்திலே இயேசு வாழ கொடுக்கிறாருங்க, உங்க உள்ளத்திலே இயேசு வாழ கொடுக்கிறாருங்க. அம்மா வந்து பாருங்க, கொஞ்சம் கேளுங்க. ஐயா வந்து பாருங்க, அம்மா கொஞ்சம் கேளுங்க. அல்லேலூயா பாட்டுக்காரங்க நாங்க எல்லாம் கண்ணிகளுக்கு சொந்தக்காரங்க. அல்லேலூயா பாட்டுக்காரங்க நாங்க எல்லாம் எதிராக சொந்தக்காரங்க. பறந்து போகுங்க, கெட்ட குணம் எல்லாம் மாறி போகுங்க. கெட்ட பதவி எல்லாம் பறந்து போகுங்க, கெட்ட குணம் எல்லாம் மாறி போகுங்க. நல்லபடி தெரிபவரும் இயேசு தானங்க, நல்லபடி தெரிபவரும் இயேசு தானங்க. அந்தபடி வேணும் மனம் வந்து பிசாசு, அந்தபடி வேணும் மனம் வந்து பாருங்க. அம்மா வந்து பாருங்க, நான் கொஞ்சம் கேளுங்க. அம்மா வந்து பாருங்க, ஐயா கொஞ்சம் கேளு. பிசாசு பிசாசு கைய தட்ட கைய கைய தட்டி யாரும் ஏசுகிறது
முடியாது போயிட ஓடி. மாளிகை மாடுங்க கேட்கவில்லைங்க, பொள்ளு பொருளோ தேவையில்லைங்க. கிராஸ் பண்ணு, ஹிந்தியில கிராஸ் பண்ணு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மாளிகை மாடுங்க கேட்கவில்லை, சார்வக பொள்ளு பொருளோ தேவையில்லைங்க. கெட்டு போன இதயத்தையே கேட்கிறாருங்க, கெட்டு போன இதயத்தையே கேட்கிறாருங்க. உலகிலே இயேசு வாழ துடிக்கிறாருங்க, உலகிலே இயேசு வாழ துடிக்கிறாருங்க. அம்மா வந்து பாருங்க, கொஞ்சம் கேளுங்க, ஐயா வந்து பாருங்க, அம்மா கொஞ்சம் கேளுங்க. அல்லேலூயா பாட்டுக்காருங்க, நாங்க எல்லாம் இயேசு பாப்ப சொந்தக்காரங்க. அல்லேலூயா பாட்டுக்காரங்க, நாங்க இயேசு பாப்ப சொந்தக்காரங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அது மேல ஒரு பிசாசு ஆவி. அல்லேலூயா. அந்த ஆவி பாருங்க, அது இயேசு வந்தாலும் அது வெளியே வந்துடும். அல்லேலூயா. அது ஒண்ணுமே படுத்தல, பாரியா எல்லாம் ஒண்ணு பண்ண. இயேசு நாம் சொன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிட வேண்டியதான். ஏன் தெரியுமா? அவர் அப்படிப்பட்டவருங்க. பிசாசின் கிரிகளை அழிக்க வந்த ராஜாதி ராஜா. கைத்தட்டி. பிசாசோட கிரிகளை அழிக்க வந்தார், தெய்வீக சுகம் கொடுக்க வந்தார். ஏதோ இயேசப்பா ஏதோ வெந்த சோறு சாப்பிட்டு விதி வந்து சாவ வரல. அவர் தான் என் சாதனையாளர். சொன்னபடி பிறந்தார், சொன்னபடி வளர்ந்தார், சொன்னபடி வாழ்ந்தார், சொன்னபடி பிதாவின் சித்தத்தை செய்தார், சொன்னபடி பிதாவின் சித்தத்துக்காக ஜீவனை தந்தார். ஜீவனை தந்தவர் அடக்க பண்ணப்பட்டார், அடக்க பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் அவருடைய கல்லறை திறக்கப்பட்டது. அதுதான் சாதனை. ஹல்லேலூயா. அப்ப கல்லறை கல்லறையில இருந்த இயேசு அவர் எங்க இருக்கிறார்? அவர் எனக்குள்ள இருக்கிறார். அதான் சுதந்திரம். கைத்தட்டி. கல்லறையில இருந்த இயேசு அவர் எனக்குள்ள இருக்கிறார், அதனால எனக்கு சுதந்திரம். அதனால அன்பு தேவ பிள்ளை, அன்னைக்கு ஒரு வீட்டு வாசல்ல எழுதிக்குது, நான் ரொம்ப நெல்லுவரு, வீட்டு நம்பர் 30, நாய்கள் ஜாக்கிரதை. ஒரு வீட்டு வாசல்ல எழுதிக்குது, நான் ரொம்ப நெல்லுவரு, வீட்டு நம்பர் 30, நாய்கள் ஜாக்கிரதை. சரி, என்ன வீட்டு நம்பர் 30 ஒத்துக்கினேன், நான் ரொம்ப நல்லூர் அதுவும் ஒத்துக்கினேன், நாய்கள் ஜாக்கிரதை. சரி, எந்த நாட்டு நாயை வச்சுக்கிறான்னு தெரியல அப்படின்னு அந்த கேட் எட்டி பார்த்தா அவன் பொண்டாட்டி கொலிக்கிறாயா. அவன் பொண்டாட்டி யார் அப்பதான் தெரிஞ்சு நான் பொம்பளை நாய் கழிச்சுக்கிட்டு, அப்பதான் எனக்கு தெரிஞ்சு நாய் கழிச்சுக்கிட்டு. ஆனா இப்ப கவர்மெண்ட் சொல்றது நாய்கள் என்ன பண்ணக்கூடாது, புடிச்சு சாவடிக்கணும். ஆனா ஒருத்தர் நாய்களுக்கு என்ன பண்ணும், கருத்தடை பண்ணணும்ன்றாங்க. நாய்கள் எங்க வீட்டாண்ட ஒரே இடத்துல 20 நாய் படுத்துருக்குது காலாங்கத்தால. எனக்கு பேச்சார ஆயிடுச்சு. காயில டீ கடிக்க போகணும், எங்க கடிக்குமோ என்ன நாய்கிட்ட ஜாக்கிரதை. ஏன்னா ஏற்கனவே என்ன பின்னால பிடிக்கிட்டு பேக்ல பிடிங்கிடுச்சு. ஒரு நாள் ஆஸ்பத்திரியில போனேன், டாக்டர் என்னன்னு கேட்டார், நாய் கடிச்சது எங்க ரோட்ல தான் நாய் கடிக்க. எந்த எனக்கு வெக்கமாக என் போட்ட இல்ல சார், அந்த குடிகார கைதிக்கு வெக்கமாக ஒண்ணீங்களா சார், பெட்டெக்ஸ்ல கட்டிச்சு சார் நாயின்னா. அவரு பெட்டெக்ஸ்ன்ற வார்த்தை இங்கிலீஷில் இருக்கிறது, அதை தமிழில் சொல்ல போனாரு. அப்பதான் என்னது சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு குடிகாரங்க நானு. ஆனா இன்னைக்கு எத்தனை பாருங்க, நினைச்சுக்கிறேன் நீ சரு கஷ்டம், நீ பெரிய ஆளு, ஊர்ல இருக்கிற நாய் மதிக்க மாட்டேன். தலையில ஒரு நாள் நான் குடிச்சிட்டு ரோட்ல படுத்து, பக்கத்துல நாயம் படுத்துது. நான் முன்னாடி எங்க தேடி பார்த்தா ஒரு பையன் சொன்னாங்க, ஒருத்தர் படுத்துங்கிற பார்த்தா நானும் படுத்துனேன், நாயம் படுத்துது. என் முன்னாடி ஏந்திரா குடிக்கார நாய் எஞ்சி நின்றுச்சு. நான் இந்த சாம கண்ணை ஏன் தான் கக்கன்னு இப்படி தெரிகிறான்னு தெரியுமா, அவனை கடிக்கல நினைக்கிற நாய். அலையிலுயா அலையிலுயா சாம கண்ண நாய் கடிக்கல. ஏன்னா குடிக்கார அத்தனை பேரே நாய் பிடிங்கி இருக்கும். அது சாதனையா சொல்றேன். ஏன்னா குடிச்சிட்டு கொலிச்சது என்ன பார்த்து 8 ஒரு ஓத விட்ட பாரு, ஜகா வாங்கி பேக்ல கட்டிச்சு. சிக்கன் 65 மாதிரி பிடிக்கிச்சுன்னா ஊத்துது ரத்தம். அதுவே எனக்கு சுதந்திரம். இனிவெல்லாம் அடையாளமாக்குது, இனிவெல்லாம் பின்னால அடையாளமாக்குது ஐயா. ஆனா அதை பார்க்க முடியலையா, பின்னால இருக்கிற அடையாளத்தை பார்க்க முடியல. எனக்குள்ள இருக்கிற அடையாளமே என்னோட ஆண்டவராக எஸ், அவர் பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்கிறார்.
எங்க பாருங்க, இன்னைக்கு தாங்க இந்த நாடே மதிக்கல. இன்னைக்கு தான் பாருங்க, நினைச்சா பிளைட்ல போற அளவுக்கு கடவுள் என்ன வச்சிருக்கிறாரு. ஆனா எனக்கு அது பெருசு இல்லைங்க, என் மக்கள் முன்னால நிக்கிற பாரு, அதுதான் சந்தோஷம். இப்ப செத்தா கூட என்ன வீட்டுல போய் சேர்த்துருங்க. நீங்க கை தட்டுக்கோ. பிசாசு பிடில இருந்து விடுதலை, அது கை தட்டுக்கோ. அது விடுதலை இருந்து அதுக்கே தெரியல, என்ன போய் சேர்த்துறோம் அம்சக்கரல. அன்னைக்கு ஒருத்தர் ஜோசியம் பார்க்க போய்க்கிறாரு. ஜோசியம் பார்க்க போய்க்கிறாரு வெஸ்லி. ஜோசியக்கார, என் நேரம் நல்லாக்குதான் ஜோசியக்கார் சொல்றாரு. சனி பகவான் 6ஆம் வீட்டில், புதன் பகவான் 7ஆம் வீட்டில், ஜோசியக்காரர் சொந்த வீட்டில், பார்க்க வந்தவர் வாடகை வீட்டில். இப்ப நீங்கள் எடி நகரில். குள்ளமா தானே நீ சாதனையால அறியாது. சத்தியமா எங்க அம்மா மேல ஆணியா உன்னை மறக்கவே மாட்டேன். இல்லங்க, ஜோசியக்காரர் சொந்த வீட்டுல இருக்கிறாரு, ஜோசியம் பார்த்து வாழ வீட்டுல இருக்கிறாரு. ஆனா நீ நானும் எடி நகர்ல கர்த்தருக்காக நிக்கிறோம். கைதட்டு. எனக்கு சொன்னபடியே கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து. ஒரு அரசாங்கம் செய்ய முடியாதத கர்த்தர் உனக்கு செய்வார். ஏன் தெரியுமா? ஏசப்பா நல்லவருங்க, அவர் ரொம்ப நல்லவங்க. அன்னைக்கு ஒரு திருடன் மம்மி வாசல் படி இந்த இயேசு தட்டுகிறார், பக்கத்திலிருந்து நான் தட்டுகிறேன். அவர் சத்தத்தை கேட்டு வரமாட்டார், காரணம் வசனத்தில் இருக்கிறார், நான் உண்மையில் இருக்கிறேன். என் சத்தத்தை கேட்டு கதவு தொண்டையில கத்திய வைப்பேன், நீ கையில நகைய வைப்ப, நான் மாரவடி கடையில வைப்பேன். என் உத்தமியே, மழை வர மாதிரி இது கதவை திருடனுக்கு கதவை திறந்தா உயிர் எடுத்துருவான், ஆண்டவருக்கு கதவை திறந்தா வாழ்க்கையை மாத்திடுவார். எது வேணும்? திருடனாகிய பிசாசத்தான் நான் வாழன்றேன். அன்னைக்கு ஒரு தம்பியை கூப்பிட்டார். தம்பிக்கு வாப்பான யாருக்கு நான் பயப்படுவேன்? லூச் மாதிரி கேட்கிறேன், பேய்க்கு தான் பயப்படுவேன், பேய்க்கு தான் பயப்படுவேன். அவர் இன்னொரு தம்பி கூட, தம்பிக்கு வாப்பானுங்க, நான் பிசாசுக்கு பயப்படுவேன். இன்னொரு தம்பி, நீ யாருக்கு? நான் சைத்தானுக்கே பயப்படுவேன். இந்த 3 பேரும் ஒரு ஆள் தான். சைத்தானும் ஒண்ணுதான், பிசாசும் ஒண்ணுதான், பேயும் ஒண்ணுதான். ஆனா இயேசு ஒருவர் தான். கை தட்டு. இந்த 3 பேரும் ஒண்ணுதான். ஆனா இயேசு அவங்களை காட்டிலும் பெரியவர். இயேசு ஒருவர் தான். ஏந்துமா, அவருடைய நாமத்தை சொன்னா எப்படிப்பட்ட காரியம் நிற்கும். அவர் காற்றுக்கும் கடலுக்கும் அதிகாரம் கொடுத்தார். இன்றைக்கு நம்மளுக்கு இன்னைக்கு உனக்கு ஒரு சுதந்திரத்தை கருத்தை தர போற. என்னமா, பாவத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு சுதந்திரம். பாவம் போச்சுன்னா பரிசுத்தம். பாவம் போனா பரிசுத்தம். பாருங்க, எவ்வளவு நாள் நம்ம இருக்க போற நிச்சயம் கிடையாது. எவ்வளவு நாள் நம்ம இருக்க போற நிச்சயம் கிடையாது. கொஞ்ச கால வாழ்க்கை, கொஞ்ச கால வாழ்க்கை. அன்பு தேவ, அன்னைக்கு ஒருத்தர் பாடுறாரு பெங்களூர்ல பாக்குறாரு. டி மைனர் கார்டு கொடு. என்ன கொடுப்பே என் கைய கவனி, என் இயேசுவுக்கு என்ன கவனி. ஏன்னா கை நிறைய மோதிரம், நான் ஒன்னே ஒன்று தான் போட்டுக்கிறேன். அதையும் அப்படி மறைச்சு பாக்குறேன். நான் ஒன்னே ஒன்று தான் போட்டு கிடக்குறேன். அவரு 5 மோதிரம் போட்டுக்கிறார். இந்த மோதிரம் 5 மோதிரம். ஒரு மோதிரம் எப்படி 1 சவரம் இருக்கும். கழுத்துல ஒரு 20 சவரம் செயின் கூட. ஆனா பேர் அவருக்கு தங்க மகன். பெங்களூருக்கு இருந்தார், தங்க மகன். நிறைய நகை போட்டு இருந்தாரு. அவர் அந்த நகை போறது அவருக்கு ஒரு பிலிம் காட்டுற மாதிரி இருக்கு. அவ்வளவு போட்டு இருந்தாரு. நான் நினைச்சேன் நகையோட செத்துரு வர்றாங்கன்னு பார்த்தா செத்துன்னு பொண்டாட்டி எல்லாத்தையும் அவுத்துட்டாயா. செத்தவனி பொண்டாட்டி அவுத்துட்டு பரிசுத்தமா படிக்க வச்சிட்டா. அந்த சாவு கூட நான் தான் போனேன். இந்த வரல 5 மோதிரம், இந்த வரல 5 மோதிரம். பாடுறாரு, என்ன கொடுப்பே என் கைய கவனி, என் இயேசுவுக்கு இந்த கைய கவனி, என்னில் ஒன்றும் இல்லை கொஞ்சம் கைத கவனி, எல்லாம் என் இயேசு. நாயனா ஜனங்கள்ல கையே பார்த்துருச்சு. இந்த கையில 5 மோதிரம், இந்த கையில 5. எந்த மோதிரம் அவுத்து போட்ட கூட பேங்க் ராஜ் மீட்டிங் முடிச்சிருவாரு. இது என்ன இந்த ஆள் இப்படி பிலிம் காட்டினுக்கிறான்னு ஜனங்க இப்படி பார்த்து நான் என்ன பண்ணேன், மைக் எடுத்துக்கிட்டேன். கையில மோதிரம் இருக்குது, ஜனங்க முறைச்சி பாக்குது, கைய ஆட்டிக்கின்னு பாட்டு கொஞ்சம் பாடாது. எங்களுக்கு கண்ணு தெரியுது, கைய கொஞ்சம் எங்களுக்கு கண்ணு தெரிஞ்சு கையாட்டாத மாதிரி. அதுக்குள்ள அவருக்கு கோவம் வந்துச்சு. எத்தினி மணிக்கு நீங்க பிடிக்க போற, எத்தினி மணிக்கு நீங்க பிடிக்க போற, உன்ன வச்சு 4 பேரு வச்சு நானும் தூக்க போறேன், உன்ன வச்சு 4 பேரு வச்சு நானும் தூக்க போறேன்.
என்ன தூக்குறதுக்கு அடிக்கிறான் பாரு, என்ன தூக்கத்துக்கு. ஆனா ஒரு வந்து தமாஷாக்குது, யாரு செத்தாலும் தரகதாக்கா 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 கொடுக்குதான் எனக்குதான் துண்டாக்கா திரிக துண்டாக்கா திரிக திரிக. அண்ணன் அடிச்சது பார்த்து போட்டது. அவங்க மோனம் அடிக்கிறப்பா தரகதா கொடுக்குதான் திரிகதா திரிகதா துண்டாக்கா திரிக துண்டாக்கா திரிக. அவன் என்ன பண்றானா தரகதக்கா உனக்குதான் எனக்கு எனக்கு எனக்கு. எங்க மாமா ஒரு வாட்டி செத்துட்டாரு, அவருக்கு நான் சாவுக்கு தானே. எங்க மாமா, எங்க தாய் மாமா சரண லூஸ் இருந்தாலே, எங்க தாய் மாமா செத்துட்டாரு, அவருக்கு சாவுக்கு தாண்டிங்க. அதுக்கு ஒரு சாவை தூக்கின்னு போறாங்க முல்லை நகருக்கு, பேசாடி முல்லை நகருக்கு தூக்கின்னு போறாங்க. மத்தாடி அடிப்பான் தாக்கா தாக்கா தாக்கா. ஒத்தடி ஆச்சு, அவருக்கு டான்ஸ் ஆடினே போறேன், போதையில கீழே விட்டேன். என்ன விட்டுட்டு பணத்தை தூக்கிட்டு போயிட்டானுங்க ஐயா, என்ன விட்டுட்டு பணத்தை தூக்கிட்டு போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் சங்கு ஊதின்னு வர்றாரு, உனக்கு எனக்கு சங்கு, உனக்கு எனக்கு சங்கு ஊதிடுவாங்க. ஆனா நான் சொல்ற இயேசுக்கு எதுவும் ஊத மாட்டாங்க, கை தட்டி. யானா அவர் 3ஆம் நாள் வைத்த கை தட்டி, அவர் 3ஆம் நாள் வைத்தார். அதான் அவரு உலகத்துக்கு சுதந்திரவாளி, கை தட்டு. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு சுதந்திரவாளி. இன்னைக்கு எல்லாருடைய கல்லறை மூடப்பட்டு, ஆனா நான் அறிவிக்கும் இயேசுடைய கல்லறை இன்றைக்கும் திறக்கப்பட்டிருக்கிறார். அவர் சுதந்திரவாதியா, எனக்குள்ள அவர் உனக்குள்ள. நல்ல கையை தட்டு. அவர் எனக்குள்ள உனக்குள்ள இருக்கிறபடினாலே உலகமே அவரை கொண்டாடுது, கை தட்டு. உலகமே கொண்டாடுது. அதனாலதான் இந்த பாக்கியராஜா 1 மாசம் பொறுத்து கொண்டாடுறாரு, கை தட்டு. ஐயோ நீ சுதந்திரவாதி ஐயா. 79 வருஷம் ஆகிது நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வந்து. 79 வருஷம். எனக்கு 69, எனக்கு 69. ஹல்லேலூயா. நான் காமராஜரை பாத்துக்கிறேன், ஆனா நீங்களாம் சிலையா பாத்துருவேன், நான் உயிரோட பாத்துருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? சேத்துப்பட்டுல பிறந்தவன் நான். சேத்துப்பட்டு மங்களபுரம் 4ஆம் தெருல பிறந்தவன். அந்த மங்களபுரம் ஸ்கூல்ல காமராஜர் வந்து ஸ்லைட் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஆனா அவரு வந்து படிப்பு கத்துக்குள்ள எனக்கு ஆனே தெரியாது. அப்ப நான் படிச்ச டீச்சர், அப்ப படிச்ச டீச்சர் பேர் இந்திராணி. எவ்வளவு ஞாபகம் வச்சுருக்கிற பாரு. இரும்பாணி இல்ல, இந்திராணி. இந்திராணி எனக்கு டீச்சர் பேர் இந்திராணி. உன் மாதிரியே இருக்கும், சிறந்த லூஸ் இருக்கு, உன் மாதிரியே இருக்குமா. ஹல்லேலூயா. நீயே தான் எங்க டீச்சர். அந்த முகம் அப்படியே இருக்குது உனக்கு, அந்த டீச்சர் முகம். சிறந்த லூஸ் டீச்சர். செவத்துல எழுதிட்டியா, செவத்துல எழுதிட்டு என்ன கேக்குது, என்னது எனக்கு தெரிஞ்சா நான் சொல்லுவேன். எழுதின உனக்கு தெரியாதது ஆடு உனக்கு தெரியாது, எனக்கு என்னது தெரிஞ்சா சொல்ல போறது. கம்முனு மண்ணாங்கட்டி மாதிரி பாரு. இந்த பொம்பளை என்ன பண்ணு, டீச்சரு கண்ணுத்துல பட்டுச்சு. இதுதான் அதிகம். இந்த டீச்சர் இப்படி கை தட்டுறா. அந்த மாதிரி படிப்பு கத்து கூட்டத்தோடுதான். எங்க படிப்பு முக்கியம் இல்ல, படிப்பு முக்கியம் இல்ல. ஜெனரல் நாலேஜ் 3ஆம் கிளாஸ் படிச்சுக்கிறேன். ஜெனரல் கர்த்தரை அறிகிற அறிவு. இந்த அறிவு மாற்றம் இருந்த இந்த பகுதியில் நீதான் கலங்கர விளக்கு, கைத்தட்டு. நீதான் கலங்கர இந்த விளக்கெல்லாம் ஹைட்டா வைக்கிறாங்களே, எதுக்கு? லூஸ் தர்மா. எதுக்கு லூசாவா? 10 பேருக்கு வெளிச்சம் தரணும் தான் விளக்கு. அந்த விளக்கு தான் நீ கைத்தட்டு. அந்த விளக்கா நீ மாறிட்டினா 1000 பேருக்கு வழிகாட்டுவேன். அன்பு தேவ பிள்ளைகளே, சாராய பாட்டில ஏத்திக்கிது பெருசா அந்த கம்பெனி பேர் ஏத்திக்கிறான் பாரு, அதுதான் பொய். அதுக்கு கீழே ஏத்திக்கிறான் பாரு மெலேசா, அதுதான் மெய். அந்த மெய் உன் கண்ணுக்கு தெரிஞ்சிட போதுன்னு சொல்லித்தா, உன் கண்ணுக்கு தெரியாத என்ன பண்ண அந்த சென்டென்ஸ் அடிச்சுட்டான். குடிய கெடுக்கும், குடி உடல் நலத்தை கெடுக்கும், குடி உன்னை கேரா பிளாட்பாரத்தில் நிக்க வைக்கும். ஆனா சத்தியம் உன்னை எந்த உலகம் மதிக்கிறது உனக்கு. அதான் சொல்றேன்,
சாராயத்தை பத்தி என்னுடைய யூடியூப்ல பண்ணியிருப்பேன். எத்தனையோ லட்சம் மக்கள் பார்த்துட்டாங்க. நீதிமொழி புத்தகம் 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் மைக்கில் படிங்க. ரொம்ப ரொம்ப டாப் பாருங்க. இதுல காமெடி கலந்து படிக்கிற ஒரே ஆளு தமிழ்நாட்டில் நான் ஒரு ஆள் தான். படிச்சு பாருங்க, மைக்கில் படிங்க. மகன் ஒரு மைக் ஒன்று கொடுங்க. யாரா படிக்கிறீங்களா கீழே? நீதிமொழி 23, 29. நீதிமொழி 23, 29 கரெக்டான நேரத்துக்கு நான் முடிப்பேன். கைது நம்முடைய தமிழ்நாடு காவல்துறைக்கு நல்லா நன்றி சொல்லுங்க. கைகளை தட்டுவோம். செத்தவங்க இல்லை, வெத்தவங்க தட்டுங்க. பாருங்க, நம்முடைய கண்ணகி நகர்ல ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் வரும்போது முதல் மீட்டிங் என் மீட்டிங் தான். கைது தெரியுமா? ஃபர்ஸ்ட் மீட்டிங் என் மீட்டிங் தான். அதை சரித்திரமா என் டைரியில எழுதி வச்சிருக்கிறேன். கண்ணகி நகர் ஓபன் ஆகி நம்ம மக்கள் எல்லாம் இங்க வரும்போது பயங்கர திருட்டு. ஒரு வீடு கூட பாருங்க பூட்டி இருக்காது, பூட்டை ஒடிச்சிடுவாங்க. அப்படிப்பட்ட நிலையில இருக்கும் போது முதல் நம்ம ஊருக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்தது. அந்த போலீஸ் ஸ்டேஷனை திறக்கும் போது, அந்த கமிஷனரை திறக்கும் போது என்னோட மீட்டிங் நடக்குது. நேரம் ஸ்டேஷனு, நேரம் மீட்டிங். அந்த மீட்டிங் இந்த இடம் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆபீஸ் மாதிரி ஆயிட்டு. அதை மறுக்க முடியாது. எதுக்கு பாருங்க, அன்னைக்கு இந்த கண்ணகி நகருக்கு நான் பாரத்தோட ஜெபம் பண்றேன், இந்த மக்கள் எல்லாம் சுதந்திரமா இருக்கணும்னு சொல்லி. படிக்க நீதிமொழி 23, 29. ஐயோ ஐயோ, யாருக்கு வேதனை? ராபர்ட்டுக்கு. யாருக்கு துக்கம்? ராபர்ட்டுக்கு. நீனே 4 நாள் சாப்பிடாத மாதிரி படிக்கிற. இந்த மாதிரி படிச்சா எத்தனை மணிக்கு நான் மீட்டுக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போட்டேன். யாருக்கு சண்டைகள்? எனக்கு தான், உனக்கு தான் இருக்கும். வேற யாருக்கிட்ட கூட்டு போயிருக்க? அவருக்கு வெக்கம் வந்துச்சு. வர கை தக்கா. யாருக்கு புலம்பல்? ஐயோ ஐயோ, யாருக்கு சண்டை? இங்க வா. கொஞ்சம் கண் மிஸ்டேக். அததான். ஐயோ ஐயோ, யாருக்கு வேதனை? ராபர்ட்டுக்கு. யாருக்கு துக்கம்? ராபர்ட்டுக்கு. யாருக்கு சண்டைகள்? ராபர்ட்டுக்கு. யாருக்கு புலம்பல்? ராபர்ட்டுக்கு. யாருக்கு காரணமில்லாத காயங்கள்? ராபர்ட் எனக்கு தான். யாருக்கு ரத்தம் கலங்கிய கண்கள்? ராபர்ட் எனக்கு தான் ரத்தம் கலங்கிய கண்கள். யாருக்கு ரத்தம் கலங்கிய கண்கள்? எனக்கு தான் 2 வாட்டி சொன்னேன். எனக்கு தான். உனக்கு போய் கல்யாணம் ஆகிக்குது பாரு. மதுபானம் இருக்கும் இடம், சாராய் விக்கிற இடத்துல ராபர்ட் சாராய் கடையை மறைச்சு பார்த்து நிற்பேன். தங்கி தாபரிக்கிறவர்களுக்கு அங்கே உட்காந்து மறைச்சு பாக்குற ராபர்ட்டுக்கு. கலப்புள்ள சாராயத்தை நாடுகிற கலர் சாராயத்தை மறைச்சு பாக்குற ராபர்ட்டுக்கு மதுபானம் ரத்த வர்ணமாய் அது பார்க்கும்போது சூப்பர் கலரா இருக்கும். பாத்திரத்தில் பளபளப்பாய் கிளாஸ் வாங்கி பாட்டில வச்சு ஊத்தும் போது ராபர்ட் கிளாஸ் மேல அன்பு வைக்காத, நீ அதை பாராதே. கிளாஸ் மேல கப்புக்குன்னு குடலுக்குள்ள இறங்கும், அது மெதுவா இறங்கும். உடனே ஊருக்கா வாங்கி நக்குவேன். முடிவிலே அது உள்ள போன கடிக்கும், விறுவிறுன்னு கடிக்கும். விரியனை போல் தீண்டும், விரியனை போல தீண்டும். உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கி ஓவர் டைட் ஆடுனா ராபர்ட்டோட கண்ணு ரோடு மேல இருக்கிற பொண்ணை பார்க்கும். உன் உள்ளம் தாறுமாறு, ராபர்ட்டோட மனசு இங்கிலீஷ் பேசும். நீ நடுக்கடலிலே ஓவர் டைட் ஆயிட்டு குப்பத்தெல்ல போய் இருப்ப நாய் வந்து காலை தூக்கி இருக்கும். நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனை போலும் எம்எம் குஷின்ல பண்ண ரிமோட் கண்ட்ரோல் அமுக்குற மாதிரி இருப்ப. பாய்மர தட்டிலே படுத்திருக்கிறவனை போலும் ஆனா இருப்பாய். என்ன சொல்ற பாருங்க, ஓவர் டைட் ஆயிட்டு இருக்கிறவன் பாய்மரத்தை சாக்கடையில தான் பார்த்துருமா. அவருக்குன்னு பாய்மர தட்டுல இருக்க மாதிரி இருக்கும். போதை தெரிஞ்சு ஏற்கும் போது தான் தெரியும். காரி மொய்வாங்க. அக்கா தங்கச்சி செருப்பால் அடிப்பாங்க. போய் உட்கார்ப்பாங்க. என்னை அடித்தார்கள், என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை, எனக்கு சூடு சொரணை இல்லை. என்னை அறைந்தார்கள், என்னை டபுள் விட்டார்கள், எனக்கு சுரணை இல்லை, ஏ குரூப் பி குரூப் இல்லை. நான் எப்போது சாராய அதை பின்தொடர்ந்து இப்ப எல்லாம் சாராய எப்பொழுதும் விழிப்பேன். அப்பெல்லாம் சாராய கடை வந்து 8 மணிக்கு, இப்ப 12 மணிக்கு தான் திறக்கிறாங்க. கை தட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு 12 மணிக்கு தான் தரும். 12 மணிக்கு சாராய கடை தரும். எல்லா ஆபீசருக்கு தான் போவாங்க.
எல்லா ஆபீசருக்கு தான் கதவுல போவாங்க. அதுல நானும் ஒருத்தன் போகணும் தான். நான் யோகியன்னு சொல்ல, நானும் குடிக்காரனா இருந்தேன். இன்னைக்கு சாராயம் உன்னை புது மனுஷனா மாத்தாது. இப்ப வரப்போது சத்தியம். அந்த சத்தியத்தை காதல கேள். அன்னைக்கு ஒரு வாத்தியார் கேட்கிறாரு, நீங்க வாத்தியார் தானே, ட்ரில் மாஸ்டர் வாத்தியாரியா நீங்க, இல்ல 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் வாத்தியார் கேட்கிறாரு, மாணவர்களே நல்ல குடிமகனுக்கு எது வேண்டும்? மாணவர்களே, சாம் கண்ண என்ன அத்திச்சமா பாக்குறா, நல்ல குடிமகனுக்கு எது வேண்டும்? மாணவன் சொன்னாங்க, நல்ல குடிமகனுக்கு ஆட்சி ஊருக்கா வேணும். நல்ல குடிமகனுக்கு என்ன வேணும்? ஊருக்கா வேணும். ஆனா அன்பு தேவ பிள்ளைங்க, இது பாருங்க, சுதந்திரம் கொடி ஏத்தந்து இந்த நாட்டுக்கு சுதந்திரத்துக்காக. ஆனா நம்ம குடி ஏத்தது எதுக்கு? நம்முடைய சரீரம் என்ன மச்சான் ஒரு மாதிரி கவலையாக்குதான், வாடா மருந்து வாங்கி தர்றேன். அந்த மருந்து தான் மது. ஒரு 2 வாரத்துக்கு முன்னால மது குடிப்போர் மறுவாழ்வு மையம், மது குடிப்போர் மறுவாழ்வு மையம். அந்த மறுவாழ்வு மையத்தில் என்ன, நீங்க வந்தீங்க அங்கே அங்கே கண்ணீர் விட்டுருங்க. நீங்க 15 வயசு பையன்ல இருந்து 60 வயசு 70 வயசு ஆளு வரல போதைக்கு அடிமையாகி பைத்தியக்கார மாதிரி ஆகி இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையால இன்னைக்கு திருந்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு திருந்தி இருக்கிறாங்க. ஜெபம் அவங்களுக்கு பேசுறதுக்கு கடவுள் என்ன எட்டு போனாங்க. ஐயோ, நான் 4 நாள் உடம்பு சரியில்லாதாயிட்டேன். அவங்கள பார்த்து ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அவங்க இந்த மாதிரி உட்கார்ந்தாங்க. அவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பு சொல்லி, என் சாட்சி சொல்லி, அவங்களுக்கு பாட்டை பாடி புது மனுஷனா இருக்குன்னு சொல்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ணிடுவாங்க. அது என்னுடைய இதில் போட்டுக்கிட்டு பாருங்க, பேஸ்புக்ல. மது குடிப்போர் மறுவாழ்வு மையம். உன்னால பாருங்க, உன்னால விட முடியாதுன்ற அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற சகோதரனை ஏசப்பா ஒரே ஒரு வார்த்தையில திருத்துறாங்க. அப்படிப்பட்ட மையத்துல 3 மையத்துல பேசிட்டு வந்தேன். ஒன்னு திருவேற்காடுல, ஒன்னு பூந்தமல்லியில, ஒன்னு கோயம்பேடுல. ஒவ்வொரு மையத்தில 400 பேர் 600 பேர் இருக்கிறாங்க. உங்களை ஒரு நாளைக்கு அனுப்புறேன், போய் பார்த்துட்டு வாங்க. அப்படியே என் கூட ஒரு பாஸ்டர் வந்தார், பாபி ஜோஸ். ஐயோ, என் வயசுக்கு இப்படி ஒரு மையத்தை நான் பார்க்கல. நான் முதியோர் இல்லத்தை பாத்துக்கிறேன், முதியோர் இல்ல அனாதை இல்ல பாத்துக்கிறேன். ஆனா மறுவாழ்வு மையத்தை என் வயசுல இப்பதான் பார்த்தேன். அந்த 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 குடிச்சு உங்க காலில் அப்படியே விழுந்துட்டார் பாஸ்டர், விழுந்துட்டாரு. எப்பா, நீங்க புது மனுஷனா வாங்கப்பா, குடி வேணப்பா, குடி வாழ்க்கை கெடுத்துறப்பா, குடி கேரா பிளாட்ஃபார்ம்ல நிக்க வச்சிரப்பா, குடி பைத்தியக்காரன் ஆகிடப்பா. பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் திருந்தனோனையும் ஃபர்ஸ்ட் ஜெயில் ஊழியம் தான் செய்தான். அந்த காலத்துல சென்ட்ரல் ஜெயில ஜெயில் ஊழியம் செய்தேன். உள்ள போனோடனே 10 பேர் 20 பேர் உட்கார வச்சு சத்தியத்தை சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு வருவேன். அது என்ன பண்ண, ஒரு தம்பி சொன்ன, ஐயா நீங்க எப்ப ஜெயிலுக்கு வந்தாலும் நாங்க சிரிப்பா சந்தோஷமா எங்க கூட நீ இருந்துறியான்ட்டான். நான் சொன்னேன், அடா பாய், நீ திருந்தாதகிற, நான் திருந்திட்டு இருக்கிறேன். கை தட்டி, நீ திருந்தாத இருக்கிற, நான் திருந்திட்டு இருக்கிறேன். அதனால தான் நான் திருந்திட்டேன், நீ திருந்திடுன்னு சொல்ல வந்திருக்கிறேன். அதனால பாருங்க, எம்ஜிஆர் பாட்டு வரும், திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்ட ஒழிக்க முடியாது. இன்னைக்கு அன்பு தேவ பிள்ளை, உன் கையில தான் இது வாழ்க்கை. இங்க ஒரு மிட்டாய் எடுத்து வந்துக்கிறேன். அந்த மிட்டாயை நான் கொண்டு வந்தேன். நான் கொண்டு வர வேலை என் வேலை, கொண்டு வந்துட்டேன்னு சொல்லுது என் வேலை, வைக்க போறது என் வேலை, எடுக்க சொல்ல போறது உன் வேலை. நீ எத்தனை ஒன்னா எடுத்துட்டு போடலாம். அந்த மிட்டாய் தான் என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்கு சுதந்திர மிட்டாய். கைதட்டு, என் சுதந்திர மிட்டாய். அந்த மிட்டாயை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உன்னால விடவே முடியாது. பாருங்க, ஒவ்வொரு பழத்துக்கு ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும், ஒவ்வொரு பழத்துக்கு ஒரு டேஸ்ட். அதே டேஸ்ட் தான் இயேசுப்பா. அல்லேலூயா. அதான் சொல்றேன், எப்படி ஒண்ணா வாழ்ந்துடலாம் அந்த வாழ்க்கையில. இப்படித்தான் வாழணும், அதான் வாழ்க்கை. இப்ப கர்த்தருடைய வார்த்தை கேட்க போறீங்க. அல்லேலூயா. ஹாப்பியா இருக்கிறீங்க? நெஞ்சமே அஞ்சுதாது. என்னுடைய பாட்டு புக் இருக்குது, என் பாட்டு புக்கு அம்மா பேத்தி, என் பாட்டு புக் இருக்குது. யார் யாருக்கு வேணுமோ நீங்க வாங்கிக்க. அதுக்கு காணிக்க 100 ரூபாய் வச்சிருக்கிறோம். என் அக்கா தங்கச்சி கடைசியில என்னுடைய கையெழுத்து வாங்கிங்க. அல்லேலூயா. என் கையெழுத்து வாங்கிங்க.
ஏத்தமா ராபர்ட் செத்துட்டா கூட கையெழுத்திருக்கமே, கை தட்டு பாருங்க. என்கிட்ட பேச அப்பாயின்மெண்ட் வேணும். அப்படிப்பட்ட ஒரு இங்க நிக்கிறேன்னா எனக்கு என்ன தெரியுமா, என் மக்களுக்கு முன்னால எனக்கு கடல் கொண்டு நிற்காது. உங்களை பார்த்து எனக்கு சந்தோஷம் பாருங்க. அதே நெஞ்சமே நீ எஞ்சிடாது, நெஞ்சமே நீ கலங்காது, தஞ்சம் நீ இயேசு வண்டி, துன்பங்களில் எஞ்சிடாது, நெஞ்சமே நீ எஞ்சிடாது. பாட்டு புக்கு ஒரு பாட்டு புக்கு 100 ரூபாய் பேசி வரா, நீங்க வாங்குங்க கையை அழகு. நெஞ்சமே நீ எஞ்சிடாது, நெஞ்சமே நீ கலங்காது, நெஞ்சமே நீ சுவண்ணி, துன்பங்களில் எஞ்சிடாது. ஹல்லேலூயா. அன்பு சகோதரா, தங்கச்சி, தம்பி, ராஜா, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட் வரும்போது, ஹல்லேலூயா, ஒரு டர்னிங் பாருங்க. இப்படியே வாழ்ந்தது வாழ்க்கையில, எப்படி வேணும் வாழ, அது வாழ்க்கையில இப்படித்தான் வாழணும்னு வாழ்க்கை பாருங்க. எவ்வளவு வழி இருக்குதுங்க, எவ்வளவு வழி இருக்குது. எல்லா வழியும் நல்ல வழியை கொண்டு போடாது. ஆனா உனக்காக ஒரு வழி இருக்குது. அந்த வழி தான் என்னுடைய ஆண்டவராக இயேசு, நானே வழியும் சத்தியம் ஜீவன். அந்த வழிக்குள்ள நீ வரும்போது உன்னுடைய வாழ்க்கை மாறும். வழியருக ஒரு மனிதர் தான், அந்த மனிதனோட வாழ்க்கையில ஒரு அற்புதம் கத்த செய்தார். மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் அதிகாரம் 52 வாசி முடிப்போம். உங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். நம்முடைய தமிழ்நாடு காவல்துறைக்கு இயேசு நாம நன்றி சொல்றோம். நம்ம கண்ணகி நகருடைய ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லா அதிகாரிக்கும் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏன் தெரியுமா, விசேஷமா இந்த இடத்தை நமக்கு கொடுத்து பாருங்க, இன்னும் இந்த சேர் கொடுத்த அந்த ஐயாவை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. மகன் எவ்வளவு வருத்தம், நான் வரும்போது ஒண்ணுமே இல்லை, ஆனா எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு தடை, ஆனா தடையெல்லாம் விலகி செய்வார். கை தட்டு. பிசாசு பாருங்க தடையை கொண்டு வருவான், ஆனா வெக்கப்பட பொறுத்த அவன் தான். எனக்கு தெரியும் பாருங்க, 42 வருஷம் நான் ஊழியம் பண்றேன். என்கிட்ட பேச அப்பாயின்மெண்ட் வேணும். ஆனா 42 வருஷமும் நான் இதுவரை வெக்கப்பட்டதே கிடையாது. வர்ற மழை நிற்கும். கை தட்டு. நேத்து கூட பாருங்க, நேத்து கூட அந்த எங்கடா இது அலமாதி பகுதியில் மீட்டிங், அலமாதி மழை வருது, நல்ல லைட்ல தெரியுது. ஜனங்க சொன்ன யாரும் ஏச்சிக்காதீங்க, கரைஞ்சிட மாட்டீங்க, யாரும் ஏச்சிக்காதீங்க, கரைஞ்சிட மாட்டீங்க. அந்த கொடை கிட குட்டி குப்பை தொட்டில போட்டுருவேன். இன்னும் 2 மழை நீங்க பாருங்க, 5 நிமிஷத்துல பாருங்க ஒரு பாட்டு. நான் என்ன செய்த ராஜா என் மேல் அன்பு வைத்த, இந்த பாட்டை பாடி அப்படி கையை தூக்குற மழை நின்று போச்சு. கை தட்டு. மழை நின்று போச்சு. இப்ப காலையில வரும்போது கூட பாருங்க மழை மாதிரி இருந்தது. ஆனா சத்துரு வெக்கப்பட்டான். கை தட்டு. எங்க ஓடினானே தெரியல, கையை தட்டா. ஐயோ இன்னும் செத்தவ கையில வேப்பல போட்டான். நல்லா கை தட்டு. எப்பவுமே சத்துரு ஜெயிச்சது சரித்திரமே கிடையாதுங்க. இந்த 42 வருஷத்துல நான் இதுவரை வெக்கப்பட்டு போனதே கிடையாது. ஏன் தெரியுமா, நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். கை தட்டு. இன்னார் என்று அறிந்து. நிறைய பேர் நினைச்சுக்கோ, இது கிறிஸ்டின் மதம் போல் தேத்திட்டியா? ஏய் இது கிறிஸ்டின் மதம் போல் தேத்திட்டிய ருத்தா? யார் ருத்தா? இது கிறிஸ்டின் மதம் கிடையாது.
கிறிஸ்து உனக்குள்ள வர நேரம். கைத்தட்டு. உனக்குள்ள இவர் வந்துட்டாருன்னா இன்னைக்கு தான் உனக்கு மெய்யான சுதந்திரம். கைத்தட்டு. இன்னைக்கு உனக்கு மெய்யான சுதந்திரம். அங்க சொல்ற பாருங்க, படிக்க பஸ். மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து 52வது வசனம். கட கட கடன் யாரா படிங்க தங்கச்சி, சீக்கிரம் படிங்க. மைக்கில் படி. ஹல்லேலூயா. யாரா படிங்க, டக் டக் படிங்க. நீங்க படிப்பீங்க ஐயா. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். இயேசுவும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும். பாருங்க, எரிகோன்னு ஒரு ஊர். இப்ப எழில் நகர் ஒரு ஊர். இந்த ஊர்ல ஒரு தலைவர் வர்றாருன்னா தலைவருக்கு பின்னால நிறைய தொண்டர்கள் வருவாங்க. அல்லேலூயா. தலைவர் தான் முன்ன வருவாரு. தலைவர் தான் முன்ன வருவார், தொண்டர் பின்னால வருவாங்க. ஆனா ஏன் தலைவர் நமக்கு பின்னால இருக்கிறார். கைத்தட்டு. ஏன் தலைவர் எனக்கு பின்னால இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன பாருங்க, தொண்டனை முன்ன நிக்க வச்சுட்டு என் தலைவன் பின்னால இருக்கிற பாரு. அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு விஷயம் தெரியாது. பாஸ்டர் நினைச்சுங்க, பாஸ்டர் பின்னால ஒரு தலைவர் இருக்கிறார், யாருக்கு தெரியல. கையை தட்டு. வெந்த சோறு துண்டு விதி வந்து சாவுருங்க நாங்க கிடையாது. ஹல்லேலூயா. பாருங்க, இங்க எஸ் ஒரு திரளான ஜனம் வராங்க இயேசு கூட. ஆனா நான் என்ன சொல்லணும், இயேசு கூட திரளான ஜனம் வந்தவங்க எல்லாம் கிறிஸ்டின் கிடையாது. நான் நினைச்சேன் அப்படிதான் ஃபர்ஸ்ட் பைபிள் படிக்கும் போது எல்லாமே கிறிஸ்டின் போல் தெரியுது. கிறிஸ்டின் இல்ல, இவர்கள் கிறிஸ்தவர்கள். அப்படி கூட அவர் சொல்லல. கிறிஸ்துவங்களும் இருந்தாங்க, கிறிஸ்துவை அறியாதவங்களும் இருந்தாங்க, கிறிஸ்துவுக்கு விரோதமா இருந்தாங்க. எல்லாரும் என்ன பண்ணா, கிறிஸ்து என்ன பண்றதா விளக்கணை ஊத்தின்னு பார்த்துன்னு வந்தான் கண்ணுல. அல்லேலூயா. கிறிஸ்து என்ன பண்ண போறார் அப்படின்ட்டு கண்ணுல விளக்கணை ஊத்தி பார்த்துந்தான். அன்பு தேவ பிள்ளைங்க, இன்னைக்கு பாரு, திரளான ஜனம் இருக்கும் போது இயேசு நடந்து வர்றார். வழி அறிக ஒரு கண்ணில்லாத ஒரு குருடன். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு கண் இருந்த குருடனா இருக்கிற, காது இருந்த செவிடனா இருக்கிற அன்பு தேவ பிள்ளைங்க, கண்ணு கடவுள் எதுக்கு தான் வச்சாரு? நல்லதை பார். காது எதுக்கு வச்சாரு? நல்லதை கேள். மூக்கு எதுக்கு வச்சாரு? என்ன பண்ணு, மோந்து பாரு. நல்லா இருந்தா சாப்பிடு, நல்லா ஒதுக்கிடு. அதுக்குதான் மூக்கு. மோந்து பார்த்து கூட நம்ம துண்ணுவாங்க. ஹல்லேலூயா. வாய் எதுக்கு வச்சாரு? துண்டு குறை சொல்றதுக்கு இல்ல, நான் செய்த நன்மையை வெளி மக்களுக்கு பேசணுன்றதுக்கு தான் வாயை வச்சாரு. ஆனா அந்த வாயை நம்ம எதுக்கு வைக்கோம்? அதுக்கு ஒருத்தர் பாட்டு பாடுறாரு, என்ன வாயை வைத்த ஏச்சனுக்கே நன்றி. இவனுக்கு என் உயிரை எடுத்துருவானுங்க பொறுத்தமா ரெண்டு பேரும். என்ன வாயை வைத்த ஏச்சனுக்கே நன்றி, என்ன வாயை வைத்த. அது என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. ஹல்லேலூயா. என்ன நம்பாலு இன்னும் பாஷா அப்படியே தாங்க, நான் இன்னும் திருந்தல. என்னை வாழ்பாருங்க, பாக்கியராஜ வாழ வைத்த இயேசுவுக்கு நன்றி. நானும் அப்படித்தான் பாடுவேன். அன்னைக்கு ஒரு அம்மா பாட்டு, சாத்தல பள்ளி சாத்தல பள்ளி அப்பா, சாத்தல பள்ளி அம்மா, சாத்தல பள்ளி. செவுத்துல பள்ளி இருந்தாலும் நம்ம பயப்படுறோம், பாத்ரூம்ல பள்ளி இருந்தாலும் ஏன் பண்ணி பயப்படுறேன். அது போய் அப்படி தள்ள தான் அப்புறம் உள்ள போவோம். ஆனா சோத்துல பள்ளி இருந்தா என்ன ஆகும் கதை? சோத்துல பள்ளி இருந்தா எப்படி வைக்க மாட்டாங்க? தருக்கு தக்கா பொண்ணுக்கு தான், தின்னுக்கு தக்கா. சங்கு ஊத்துறதுக்கு ரெடியா இருக்கிறாரு, அவர் மோனாண்டியத்துக்கு ரெடியா இருக்கிறாரு. இப்ப பாடியை தூக்கிட்டு போறதுக்கு நீங்க ரெடியா இருக்க போறது. இங்க சொல்ற பாருங்க, இயேசு எரிகோவில் வரும்போது திரளான ஜனங்கள். யார் அது பண்ணிட்டா? எரிகோவை விட்டு புறப்பட்டு போகிற போது யார் அது பண்ணிக்கிட்ட? நீதான் நான் பண்ணி. திமேயுவின் மகனாகிய பத்திமேயு என்கிற ஒரு குருடன். ஒரு குருடன் தாங்க வழியா இருக்கேன், ஒரு குருடன் தாங்க இருந்தான். ஆனா இன்னைக்கு இந்த உலகம் ஃபுல்லா கண்ணிருந்து குருடனா இருக்கிறாங்க. நல்லதை பார்க்க மாட்டேன்றையா, நல்லதை கேட்க மாட்டேன். நல்லதை பாரு, நல்லதை கேளு. பாருங்க, வயசாயிடுச்சுன்னா 4 கை வந்துட்டு ஐயா. வயசானா 4 கை வந்துட்டு என்ன கைன்னு கேளு சாமி.
இது வலக்கை, இது இடக்கை, அங்க வழிக்கை, இங்க பொக்கை. அல்லேலூயா. அதிசயமா கேட்டீங்கள? இது வலக்கை, இது இடக்கை, அங்க வழிக்கை, இங்க பொக்கை. அது வயசாச்சுன்னா இன்னும் 3 காது வந்துடுது. 3 காது வந்து என்ன காது இருக்கு? இது வலக்காது, இடக்காது. நாங்க சொன்னா உனக்கு கேட்காது. இயேசு சொன்னா இப்ப கேட்கும். இயேசு சொன்னா காது கேட்கையா? அதனால பாருங்க, இவன் கண்ணில்லாத குருடனா வழி அறிக்கை இருக்கிறா. உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். எங்க அமெரிக்கால இருந்தாரா? நான் கூட பாருங்க, அந்த வண்டியாண்ட உட்காந்துக்கும் போது சட்டை கீஞ்சு போயிருந்து, அந்த சட்டையை மறைக்கிறதுக்கு இந்த கோட்டு போட்டேன். இந்த கோட்டு போட்டு இந்த மாதிரி டாப்பா நிக்க வச்சுக்கிறப்ப, அப்ப பாருங்க, ஒரு மனிதனை அழகுபடுத்தி பாருங்க, அசிங்கமா இருக்கிறவன அழகுபடுத்தி அழகுபடுத்தி பாக்குறது தான் ஏசப்பாவுடைய கிருபை. கைத்தட்டு. ஹல்லேலூயா. பாருங்க, வழி அருகே இருந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தாள். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று பாருங்க, நசரேயன் சொன்னா அவர் தாங்க கிங் மேக்கர். ஹல்லேலூயா. சொன்னபடியே பிறந்தவர், சொன்னபடி மரித்தவர், சொன்னபடி அடக்கம் பண்ணப்பட்டவர், சொன்னபடி உயிர் தெழுந்தவர். அவர் இன்றைக்கும் சதா காலம் அவர் உயிரோடு என்னோடு கூட, அவர் சதா காலம் என்னோடு கூட அவர் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு உலகமே கொண்டாடுது. கைத்தட்டு. உலகமே கொண்டாடு. அவர் சொன்னபடி உயிர் தெழுந்தார். இன்னைக்கு யாராவது நாளைக்கு செத்துட்டு 4 நாளைக்கு உயிரை வந்துருவோம் காத்து திறந்து வைக்கி அப்படின்னு என்ன சொல்லுவாங்களா? சாவரே. என் சின்னதக்காரன் ஒரு நாள் செத்துட்டான். என் சின்னதக்காரன் குடிச்சிட்டு, நான் ஏசுகிட்ட வாடா, ஏசுகிட்டே வாடா, நான் வர மாட்டேன், வாடா போடான்ட்டான். கட்சியில 2 வருஷம் ஆயிடுச்சு. நான் எங்கேயும் ஊழி முடிச்சுட்டு வரேன், செத்துட்டாங்க, இறந்துட்டாங்க. எனக்கு அழ வந்துடுச்சு. ஏன்னா மனித நேயம். அவங்கிட்ட நான் எச்சக்கூடிய வாங்கி குடிச்சவன். அவன் வச்ச எச்ச சோற நான் துண்ணுவேன். நான் வச்ச காப்பி அவன் குடிச்சவன். அப்படிப்பட்ட டியர் சின்னதக்காரன் இறந்துட்டான். எனக்கு மனித நேயத்தோட மாலை வாங்கி நீ சாவுக்கு போற, அவன் பொட்டாட்டி ஆயிட்டு நிக்கிறான். நான் சொன்ன நீ குடிக்காத அங்க போன குடி உயிரை எடுத்துருச்ச என் ராஜா. மூக்க சிந்து அங்க போட்டுச்சு. அதுக்கப்புறம் மூக்க சிந்து போட்டு என்ன பார்த்தது பாரு. ஐயா நீ உயிரோடு இருக்கிறியே, ஐயா நீ உயிரோடு இருக்கிறியா, ஐயா 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 நீ உயிரோடு இருக்கிறியே, உன் சின்னதே காரம் போட்டேன் போட்டோம். சின்னதகாரம் பொட்டுன்னு தான் போனான். என்ன சாராயம் உயிர் எடுத்துச்சு. அப்பதான் நான் சொன்னேன், தங்கச்சி பிசாசு உயிர் எடுத்தான், இயேசு எனக்காக உயிரை கொடுத்தார். அதனாலதான் நான் உயிரோட இருக்கேன். அதான் எனக்கு சுதந்திரம். ஏதோ வெந்த சோரை சாப்பிட்டு விதி வந்து சாப்பிட்டு சுதந்திரம் இல்ல. ஹல்லேலூயா. நம்ம நாட்டுக்காக இந்தியாக்காக மகாத்மா காந்தி தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணி சுதந்திரம் கொடுத்தாரு. இந்த உலகத்துக்காக உயிரை கொடுத்து 3ஆம் நாள் அடக்கப்படும் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அதுதான் உனக்கு சுதந்திரம். காந்தி இந்தியாவுக்காக சுதந்திரம் கொடுத்தார். ஆனா இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்காக ரட்சிப்பு தந்தத்தோடுதான் அவர் இன்றைக்கும் பேசப்படுகிறார். அதனால அவர் சொல்ற பாருங்க, அவன் வழி அருகிருந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே, பாருங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் கூப்பிட்டான். ஆண்டவரே நான் ஒரே இடத்துல பிச்சை எடுத்துக்கிறேன்ப்பா, காசு பிச்சை எவ்வளவு கை விட்டு எடுத்துன்னு போயிடுறான்ப்பா. பிச்சைக்காரன் விட்டு கை விட்டு எடுத்துன்னு போறவங்களும் கேனாயா, நீ பாத்துக்கிறியா? என் விட்டாண்டு நான் பாத்துக்கிறேன். நான் மச்சான் அங்கேயா நின்னுக்கிறேன்னு சொல்லி விட்டான். கையா விட்டு அப்படியே பாயிட்டு விட்டு போட்டான். அவன் ஓடி வயக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும்னு அங்க பாடி நிற்பாங்க கூட்டாண்ட டீ கட்ட. அதெல்லாம் எம்ஜிஆர் பாட்டு தான் பாடுவாரு, அப்பதான் துட்டு போடுவாங்க. ஹல்லேலூயா. ஆனா நிறைய ஆயிடுச்சுன்னா அவனுக்கு சின்னதக்காரன் மாதிரி வந்து அவன் கை எடுத்து போடுவாங்க. அப்படிப்பட்ட பிச்சைக்காரன் வழி இருக்கிறான். ஆனா அந்த இடத்துல வந்து யாரு அதட்டினாங்களோ அவங்களே கூப்பிடுறாங்க. இயேசு உன்னை கூப்பிடுறாரு, அப்படி தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் பேசாதிருக்கும்படி பாருங்க, அவன் பேசாத அநேகர் அவனை அடக்கினார்கள். எப்படி பாக்கியராஜ் மீட்டிங் நடத்துறான் பார்க்கலாம்.
டேட்டை மாத்தி மாத்தி அடிச்சாங்க. பாக்கியராஜ் போஸ்ட் மாத்தி மாத்தி அடிச்சாரு. அது மேல மேல ஒட்டினாங்க. நான் வந்து நிக்கிறேன், என் மூஞ்சை கிழிச்சுக்கிறாங்க ஐயா. அது எந்த இடத்துல மீட்டிங் ஓட்டு? அது மாதிரி ஒரு கும்பலுக்கு இது மூஞ்சை கிழிக்கிறது, அட்ரஸே கிழிச்சுக்கிறான் ஒருத்தர். பாக்கியராஜுக்கு பா போட்டு அட்ரஸ் கிழிச்சிட்டான். பா இது முடிஞ்சு சொல்றேன். அம்ஜகர்ல இல்ல. பாருங்க, என் முகத்தை மாட்டேன் கீழ்ச்சிட்டான், உடம்ப ஒண்டி வச்சுட்டான். ஏன்னா நீ இந்த மீட்டிங் வந்துடக்கூடாதுன்னு. பாரு, யாரு வால் போஸ்ட கீச்சாலும், யாரு அட்ரஸ் கீச்சாலும், நீ வருவன்னு இயேசுக்கு தெரியும். கைத்தட்டு. நீ வருவன்னு இயேசுக்கு தெரியும். வெந்த சோறு சாப்பிட்டு விதி வந்து சாப்பிட்டு நம்மளாம் சாதனையாளர். கைத்தட்டையா. எனக்கு என்ன தெரியுமா, நீங்க உட்காந்துக்கிற உங்களை காட்டிலும் இங்க இருக்கிற அத்தின்பம் தான் எனக்கு முக்கியம். கைத்தட்டு. நீ உட்காந்துக்கிற எனக்கு முக்கியமே கிடையாது. இந்த இடத்துல உட்காந்து எல்லா சத்தியத்தை கேட்கிறாங்க. இவங்க தான் எனக்கு முக்கியமானது. அவங்க வீட்டுக்கு தான் ரட்சிப்பு வரணும். ஏன்னா வீட்டுக்கு ஏற்கனவே ரட்சிப்பு வந்துடுச்சு. உன் வீட்டுக்கு இயேசு வந்துட்டாரு. இங்க இருக்கிற அண்ணன் தம்பி வீட்டுக்கு இன்னும் வரல. வீடுன்னா எது தெரியுமா? 4 அடுக்கு வீடு இல்ல, 3 அடுக்கு வீடு இல்ல, இந்த வீடு இல்ல. இது எதுனா ஒண்ணு ஆச்சுன்னா டமால் டிமில் தான் முடிஞ்சு போச்சு. காது அண்டக்கா கசம், ஆயா வீட்டுல ரசம் ஆயிடும். ஆனா அந்த வீட்டுல ரட்சிப்பு இல்ல, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. எலும்பால வீடு கட்டி, நரம்பால் இசைந்து, சதையால மூடி இருக்கிற இந்த வீட்டுக்கு தான் இன்னைக்கு சுதந்திரம். கைத்தட்ட. இந்த வீட்டுக்கு சுதந்திரம். ஒரு நாள் ஒரு பொண்ணு கிட்ட கேக்குற, பாப்பா இங்க வாமானு. என்ன பேர் தர்ற, என்ன பேர் தர்றன்னு. உன் மனசு எப்படி துடிக்குதுன்னு. அது ஏன் பெருத்தர் காக்குற? 6 மாசமா லவ் பண்ணு 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 துடிக்குதான் வாய்த்தர. அப்புறம் ஒரு பையனை கூப்பிட்டான், வாப்பான்னு. உன் மனுஷன் அதுதான் அவகிட்ட கொடுத்துட்டு எழில்நகர் பஸ் ஸ்டாண்ட் வெயிட் பண்றான். வரமாட்டேன்றாளவா. இந்த ராத்திரி 9:45 உன் மனசை கொடுத்தா, இந்த மனசுக்குள்ள இயேசு வந்துட்டார்னா, நல்ல கையை தட்டி வந்து, இந்த மனசுக்குள்ள இயேசு வந்துட்டா உன்னை விட்டு போக மாட்டார். அதுக்காக தான் இயேசு வந்தார். ஏதோ காணிக்கல் கோணிக்கல்ல எழுதி எழுதி வாங்கிட்டு போறதுக்கு வரல. ஹல்லேலூயா. நிறைய பேர் இயேசு கிட்ட வந்து ஊட்ட எழுதி கொடுத்துட்டாங்க. நானு ஆண்டவருக்கு கூட வேணாம், வாசல வேணாம், ஒன்னே வேணாம். ஆண்டவர் எதுமா வேணும்? உன் மனசு தான் வேணும். அன்னைக்கு ஒரு அம்மா பேன் வாங்கி கொடுத்துச்சு ஒரு சர்ச்சில். பாஸ்டர் ஒரு சர்ச்சில் பேன் வாங்கி கொடுத்துச்சு. பேன் இல்லையா, பேன் தலையில இருக்கிற பேன் இல்ல, அது கேட்டுக்குது. ஆண்டவருக்கு பேன், ஆண்டவருக்கு பேன் எழுதி காணிக்க ரூத்து எழுதிச்சு. எதுல? ரக்கில. சுவிட்ச் போட்டாங்க பாரு, பைத்த காட்சி மாதிரி சுத்துது. சுவிட்ச் போட்ட நீ ஆஃப் பண்ணணும். ஒருத்தர் மறைச்சு பாக்குறாங்க, எங்க புடிச்சுன்னு வந்தான்டா. ஐயோ, எங்க இந்த மனுஷன் புடிச்சுன்னு வந்தா? இவ்வளவு நேரம் தம் பூச்சி நின்னுக்கிறானே. யாருக்காக? எனக்கு இல்லைங்க, எனக்கு இல்ல, என் தம்பியோட வாழ்க்கை, என் தங்கச்சியோட கண்ணீர், என்னை பெத்த தாயோட வேதனை, என் வாலிபர்கள். இன்னைக்கு வாலிபர்கள் எத்தனை பேர் கெட்டு போறாங்க. அப்படிப்பட்ட வாலிபர்களுடைய வாழ்க்கையில ஒரு டர்னிங் தான் இந்த சுதந்திர கொண்டாட்டம். பாருங்க, சுதந்திரம் அன்னைக்கு செய்திருந்தா இவ்வளவு பேர் வந்திருக்க மாட்டீங்க. சுதந்திரம் முடிஞ்சு இவ்வளவு பேர் வந்துக்கிறீங்களே, நீங்க தாங்க பாக்கியவான். அதனால அங்க பாருங்க, அந்த 10 மணி குருடனை பார்த்து சொல்றாரு, படிங்க முடிக்கிறேன், முடிங்க. அவன் நசனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, யார் அதட்டினாலும் நான் இயேசுவை கூப்பிடுவேன். தாவீதின் குமாரனே, தாவீது குமாரனே எனக்கு இரங்கும் என்று, எனக்கு ஹெல்ப் பண்ணு, உதவி செய்யுங்க. முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். மெதுவா கூப்பிட்டான், அப்புறம் ஜாஸ்தி கூப்பிட்டான். இதே மாதிரி தான் ஜாஸ்தி கூப்பிட்ட மாதிரி பாண்டிச்சேரியில பாக்ஸ் பத்தி இருந்துச்சு. உன் பாக்ஸ் எரியாது ஐயா, மாப்பிள்ள, உனக்கு தான் 8 வருஷம் கல்யாணம் ஆச்சா, அது எரியாது. தாவீதின் குமாரன் கத்தன பாரு, 2 பாக்ஸ் பத்தி நெறிஞ்சது. ஜனங்க தண்ணி ஊற்றி அனுப்பிச்சிட்டாங்க. செட்டுக்கார ஒரே ஐதான், இப்படி போய் எரிய வச்சிட்டு. ஆனா இந்த பாக்ஸ் எரியாது, ஏன்னா இதெல்லாம் இம்போர்ட் செட்டு. மாப்பிள்ள 8 வருஷம் கல்யாணம் உனக்கு, நான் தான் கச்சேரி. பொண்ணு இந்த பக்கம் வருது, கை தட்டு. இங்க இருந்து இல்ல, எதிர் பில்டிங்ல இல்ல,
இந்த சைடுன்னு சொல்ல வந்தேன். அது கிழக்கா மேற்கா வடக்கா எனக்கு தெரியாது. ஆனா இந்த பக்கத்துல உனக்கு மேரேஜ் ஆகும். அல்லேலூயா. இப்பவே தலையாட்டுறிய. ஆனா இந்த பைக் கொண்டு வாங்காத மாப்பிள்ள. நீ கீழே உட்காந்து உன் சம்சாரம் மேல உட்காந்து அந்த பைக் வேணும். கார் வாங்கிக்கோ. ஓகே, அப்பதான் செட்டெல்லாம் ஏத்தின்னு போக முடியும். அல்லேலூயா. இப்பவே மாப்பிள்ளைக்கு பாருங்க, இப்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. நான்லாம் வந்து ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் இருக்குது. பண்ணிக்கோ, பரவாயில்ல பண்ணிக்கோ. நான்லாம் கல்யாணம் பண்ணி எவ்வளவு அவசரப்படுறதுமா. போனாலும் போக மாட்டேந்தியா. எங்க சம்சாரம் போனாலும் போக மாட்டேந்தியா. எனக்கு ஒரு கோபம் ஏசப்பா மேல. ஆண்டவரே, நான் குடிகாரனா இருந்தேன், கெஞ்சாச்சேன், சருகு அடிச்சேன், சம்சாரத்தை மாமியார் அடிச்சேன், எப்ப சருகு அடிச்ச எங்கன்னா உயிர்ந்து கிடப்பேன். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருந்த என்ன நீ புது மனுஷனா மாத்தி எவனை இவ்வளவு அழகா வச்சு சம்சாரத்தை குள்ளமா வச்சுட்டியே. சம்சாரத்தை குள்ளமா வச்சுட்டியா ஆண்டவரே. அப்ப இயேசுகார ஏன்னு கேட்டாரு, என்னப்பா இவ்வளவுண்டுக்குதப்பா எங்க சம்சாரம். நான் இவ்வளவு ஹைட்ல இருக்கிறேன்ல, இவ்வளவு ஹைட்ல இருந்து எங்க சம்சாரம் இவ்வளவு ஹைட் இருந்துச்சுன்னா எங்க சம்சாரம் மூஞ்சி இங்க இருக்கும். என்ன அப்படின்னு கேட்கலாம். பாருங்க, என் முகத்துக்கு நேரம் என்னன்னு கையாட்டலாம். குள்ள மக்களால என்னமே என்ன இவ்வளவுதான். ஏன் சொல்ல வந்தனா, அவளோடு சம்சாரத்தோட கண்ணீரை கண்டுதான் என்ன புது மனுஷனா மாத்த வந்தார்னு சொல்ல வந்த. அல்லேலூயா. அவளோடு சம்சாரத்தோட கண்ணீரை இந்த குடிகாரனை திருத்த வச்சது அந்த கண்ணீர். அதனாலதான் சொல்றேன், பெண்ணோட கண்ணீர் பாருங்க, உலகத்துல சிறந்த கண்ணீர். கைத்தடு. தண்ணீரிலையும் சிறந்த தண்ணீர் பெண்ணோட கண்ணீர். அந்த கண்ணீருக்கு பதில் தந்தவர் தான் என்னுடைய ஆண்டவர். அங்க பாருங்க, கட்சியில ஆண்டவர் இன்னும் வராங்க. அந்த பரிதவின் குருடனை பார்த்து ஒரே கேள்வி, என் லீடர் யார் தெரியுமா? ஆண்டவராக. எஸ், அந்த பரிதவின் குருடனை பார்த்துக்காரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். இதே மாதிரி என்ன கேட்டு இருந்தாருன்னா நான் சொல்ல 3 அடுக்கு அவசியம் போட்டு என் பேர்ல எழுத வேண்டும். ஏன் இந்த மாதிரி கக்க 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 நீ சிச்சின்னு கிடக்குறீங்க? ரொம்ப மாசம் இருந்தால எல்லாத்துக்கும் சிச்சின்னு கிடக்குறான். என் நாமத்துல எதை கேட்டாலும் தருவேன். அப்ப எனக்கு வேணும் 3 அடுக்கு வீடு கூடாண்டவரை 3 சம்சாரம் கூட தரமாட்டாரா? ஆளுக்கு 2 குழந்தைங்க, எல்லாருக்கும் பேங்க்ல கணக்கு, எல்லாருக்கும் காரு பங்களா, கண்டிப்பா தந்திருப்பாரு. அவசரம் என் நாமத்தினால எதை கேட்டாலும் சொன்னாரு. ஆனா நான் அந்த லூசு அப்படிதான் கேட்டிருப்பேன். ஆனா அந்த பரிதிமன் குருடன் கேட்ட பாரு, அவன் தான் கிங்கு, அவன் தாங்க கிங்கு. ஆண்டவரே, நான் பார்வை அடைவேன். நான் கேட்காத கேள்வி அவன் கேட்டான். ஏன் தெரியுமா? ஒரு உலகத்துல ஒரு மனிதனுக்கு கண்ணு தான் என் விளக்கு. கை தட்டு. கண்ணு தான் விளக்கு. கண் கெட்ட பிறகு அப்புறம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு வீட்டுக்கு ஒரு விளக்கு இருந்தா தான் அது வீடு. அந்த வீட்டுக்கு விளக்கு இருந்தா தான் அது வீடு. அப்ப ஒரு மனிதனுக்கு விளக்கு யாரு? அவனுடைய கண். அவன் கண் திறக்கப்பட்டா அந்த வீட்டுக்குள்ள இயேசு இருக்கிறார். அந்த கை தட்டு. அவனுக்கு ஒரே கேள்வி, ஆண்டவரே, நான் பார்வை அடைவேன். உடனே ஆண்டவர் போய் சொன்னாரு, அந்த ஆஸ்பத்திரியில் போய் பட்டுக்கோ, லெட்டர் தர. இந்த ஆஸ்பத்திரியில் பட்டுக்க லெட்டர் தர, 10 நிமிஷத்துல மீட்டிங் முடிக்கிறேன்ற. கை தட்டு. நான் கண்ணு தர்றது. ஆனா ஆண்டவர் எங்கே லெட்டர் கொடுக்கல. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன்னுடைய விசுவாசம், இங்க இருக்கிற அண்ணன் தம்பி, உன்னுடைய அன்புக்கு ராபர்ட் என்னைக்குமே அடிமை. கைத்தட்டு. நம்ம எழில்நகர் மக்களுக்கு ராபர்ட் என்னைக்குமே அடிமை. ஏன் தெரியுமா? சென்னையில இருந்து நம்ம வந்திருக்கிறோம், சென்னை பகுதியிலிருந்து நம்ம வந்திருக்கிறோம். அதனால நம்ம மனம் திரும்பினா நம்ம தேசத்துக்கு, நம்ம சென்னைக்கு தான் பெருமை. கைத்தட்டு. என்னையா, நான் மனம் திரும்பினா என் சென்னைக்கு தான் மதிப்பு. நான் என்ன தம்ம எழுதி வச்சுக்கிறேன் பாருங்க. எந்த ஊழியக்காரனும் எழுத மாட்டான். அடிக்கடி பிளைட்ல போவேன். தமிழ்நாட்டில் நான் பார்க்காத ஊரே கிடையாது, போவாத மாவட்டமும் கிடையாது. கோடிக்கணக்கான மக்களை கண்ணால பார்த்தேன். என் டைரியில் என்ன எழுதி வச்சுக்கிறேன், நான் மரித்தா என்னோட பாடி சேர்த்துப்பட்டு உள்ள போய் வரணும். என் பாடி நீங்க யாரும் சாவுக்கு வந்தா கூட சொல்லணும். தலையாடுற பாருமா, இந்த மாதிரி பசங்க வண்டி எங்க சின்னத்தை காரணம். அப்ப சாவு நான் சொல்றேன் சாமி. அல்லேலூயா. என்ன தரிசனம் சொல்றேன். நான் மரிச்சிட்டேன்னா என்னுடைய சடலம் என் பிறந்த ஊரு சேத்துப்பட்டு மங்களபுரம் நாலத்தூர், என் ஊர் உள்ள ஒரு ரவுண்டு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் கல்லறைக்கு போகணும். அதே ஆசை.
எனக்கு வீடு எனக்கு எதுக்கு எதுவுமே வேணாம். எனக்கு சுகர் இருந்தா போதும், என் அப்பா மைவிட்டா போதும். அததான் பாருங்க, தாய் வழியா பிறந்த மனிதன் நிரந்தரம் இல்லாதவன். தாய் வழியா பிறந்த நிரந்தரம், தாய் வழியா பிறந்த நிரந்தரம் இல்லை. ஆனா இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஒரு சுதந்திரம் வருவது ஐலண்ட். அந்த பரிதிமன் குருடனுக்கு கண் திறக்கப்பட்டது, உள்ளத்துக்கு சுதந்திரம் வந்தது. இன்னைக்கு நிக்கிற உனக்காக என்னோட யூடியூப்ல பாடி இருக்கிறேன். இந்த ஒரு பாட்டை மட்டும் 2.5 லட்சம் பேர் பார்த்துக்கிறாங்க. தாய் வழியா பிறந்த மனிதன். அதனால என்னோட புக்கில் இந்த புக்கை நீங்க மிஸ் பண்ணாதீங்க. இந்த பாட்டு பாடும்போது கத்திற்கண்டை நீங்க காணிக்க கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கத்திரங்களை ஆசீர்வாதம். தாய் வழியாய் பிறந்த மனிதன் நிரந்தரம் இல்லை. கண்ணறைக்கு போகும்போது ராபர்ட்டுக்கு சுதந்திரம் இல்லை. சுதந்திரம் இல்லை, யாரோ நிரந்தரம் இல்லை. சுதந்திரம் இல்லை, யாரோ நிரந்தரம் இல்லை. தாய்வழியாய் பிறந்த மனிதன் நிரந்தரம் இல்லை. கல்லறைக்கு போகும்போது சுதந்திரம் இல்லை. சுதந்திரம் இல்லை, யாரோ நிரந்தரம் இல்லை. சுதந்திரம் இல்லை, யாரோ நிரந்தரம் இல்லை. தாயும் கொஞ்ச காலும் தகப்பு கொஞ்ச காலும். தாயும் கொஞ்ச காலும் தகப்பு கொஞ்ச காலும். மனைவி கொஞ்ச காலம், பிள்ளைய கொஞ்ச காலம். மனைவி கொஞ்ச காலம், பெற்ற பிள்ளைய கொஞ்ச காலம். இதுதான் மனித வாழ்க்கை, நிரந்தரம் இல்லாம். பேசு. இதுதான் மனித வாழ்க்கை, நிரந்தரம் இல்லா வாழ்க்கை. தாய் வழியாய் பிறந்த மனிதன் நிரந்தரம் இல்லை. கல்லறைக்கு போகும்போது சுதந்திரம் இல்லை. சுதந்திரம் இல்லை, யாரோ நிரந்தரம் இல்லை. சுதந்திரம் இல்லை, யாரோ நிரந்தரம் இல்லை. அழகு கொஞ்ச காலம், ஆசை கொஞ்ச காலம். அழகு கொஞ்ச காலம், ஆசை கொஞ்ச காலம். பணமும் கொஞ்ச காலம், பதவி கொஞ்ச காலம். பணமும் கொஞ்ச காலம், பதவி கொஞ்ச காலம். நிரந்தரம் இல்லா வாழ்க்கை, இதுதான் மனித வாழ்க்கை, நிரந்தரம் இல்லா வாழ்க்கை. தாய் வழியாய் பிறந்த மனிதன் நிரந்தரம் இல்லை. கல்லறைக்கு போகும்போது சுதந்திரம் இல்லை. சுதந்திரம் இல்லை, யாரோ நிரந்தரம் இல்லை. சுதந்திரம் இல்லை, யாரோ நிரந்தரம் இல்லை.
காலம் இனி செல்லாது இயேசு வரும் காலம் காலம் இனி செல்லாது இயேசு வரும் காலம் காலம் இனி செல்லாது இயேசு வரும் காலம் மனு திரும்பி வந்தாலே மகிழ்ச்சியான காலம் மனு திரும்பி வந்தாலே மகிழ்ச்சியான காலம் இயேசுவை நம்பி வந்துவிடு அவரை நோக்கி ஜெபித்திடு இயேசுவை நம்பி வந்துவிடு அவரை நோக்கி ஜெபித்திடு நல்லவர் அவரே நல்லவர் அவரே நித்தியம் அவரே நிரந்தரம் அவரே நல்லவர் அவரே நல்லவர் அவரே நித்தியம் அவரே நிரந்தரோ சுதந்திரோ அவரே ஜோர கைய தட்டு அல்லேலூயா பாருங்க நான் நின்னதுல இருந்து என்ன எனர்ஜி பாத்தீங்களா நான் நின்ன நேரத்துல இருந்து இதுவரை என்ன எனர்ஜி பாத்தீங்களா அல்லேலூயா இதெல்லாம் யாரும் கொடுக்க முடியுமா நான் ஏன் அப்பப்போ கீழே இறங்கி வரதுமா இதுதான் என்னோட மீட்டிங்கோட ஹைலைட் அல்லேலூயா நிறைய பேர் கீழே இறங்க மாட்டாங்க உன்னை தொட மாட்டாங்க ஆனா ராபர்ட் அப்படி இல்லை நான் கீழே இறங்கி உங்களோட பேசுறேன் பாரு அதுதான் மீட்டிங்கோட அது ஒரு பெரிய ரகசியம் அல்லேலூயா அதனால இந்த நல்ல வாய்ப்பை நீங்க தான் எனக்கு கொடுத்தீங்க அதனால உங்களுக்கு நன்றி சொல்றேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நேரத்தில் நான் புது மனுஷனா இருக்க விரும்புறேன் என் மனைவி பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனா இருக்க விரும்புறேன் அல்லேலூயா அப்படிப்பட்ட தம்பிங்க தங்கச்சிங்க உன் கண்ணீரெல்லாம் மாறிடும் உனக்காக நான் ஜெபிக்க போறேன் எனக்காக ஜெபிங்க அருமையான மகனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறகும்போது கை தட்டு உன்னதான் தம்பி உங்க வீட்டுக்கு ஆண் குழந்தை பிறகும்போது அன்னைக்கு உங்க வீட்டுக்கு தான் சுதந்திரமே கை தட்டு இன்னும் 3 மாசத்துல வீட்டுக்கு சுதந்திரம் வந்துருச்சு கை தட்டு அல்லேலூயா 3 மாசம் சுதந்திரம் ஆனா எனக்கு சட்டை எடுக்க கொடுக்க மறந்துட போறீங்க எனக்கு துணி எடுத்து கொடுக்கணும் இந்த குடு குடுக்கார் கேட்கிறப்ப உங்களுக்கு வீட்டுக்கு அது மாதிரி எனக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அல்லேலூயா 3 பிள்ளைங்களும் நல்ல ட்ரெஸ் தரணும் ஓகே சரி உங்களுக்காக ஜெபிக்க போறேன் எனக்காக ஜெபம் பண்ணுங்கயா நானும் புது மனுஷனா இருக்க விரும்புறேன் கொஞ்சம் கைத்து காட்டு உங்களுக்காக ஜெபம் எங்க சபைக்கு போகாத தகச்சிங்க கைத்து எங்க சபைக்கு போகாத தம்பிங்களை கைத்துங்க ஐயா கைத்துக்க ஐயா கைத்துக்க நீ எங்க என் வீட்டுக்கு வர வேணாம் கைத்துக்க ஐயா கைத்துக்கு தம்பி மகன் கைத்துக்கு மகன் உன்னோட வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயம் ஒரு புது மனுஷனா இருக்கணும் ஏதோ வெந்த சோறு தொண்டு விதி வந்து சேர்த்தா அது சாதனை இல்லை அல்லேலூயா ஏதோ ஒரு மாற்றம் வேணும் மகன் கைத்துக்கு மகன் தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றத்துக்காக மக்கள் காத்துனுக்குறோம் கைத்துக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வேணும் மக்களுக்கு அப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வரும்போது உனக்கு மாற்றம் வரக்கூடாது வாழ்க்கையில நீ மாறுற பாரு அதுதான் தமிழ்நாட்டுக்கு பெருசு கைத்தட்டு நீ புது மனுஷனா மாறி அதுதான் தமிழ்நாட்டுக்கு பெருசு அல்லேலூயா எனக்காச்சோ கைத்து தங்கச்சு கைகளை தூக்கு தம்பி கைது வாலி பேரு வண்டி மேல உட்காந்துக்கிற மகன் கைத்துக்கு மகன் கைத்து அல்லேலூயா மகன் கைத்துக்கு மகன் பாருங்க நான் பாக்குறேன்னு இல்லையோ உன்னோட கைகளை பரலோகம் பாக்குது புது தம்பதிகளை கைத்துக்கு குழந்தை பிறக்கும் போது இல்ல கைது கைது உனக்காக நான் செபிக்க போறேன் ஜபம் வந்து மூளை சாதி முழங்கால் சாதிக்கும் மூளை சாதிக்கும் உனக்காக நான் செபிக்க வந்து அன்பு தேவ பிள்ளைங்க இன்னைக்கு மூளை சாதிக்கும் முழங்கால் சாதிக்கும் உனக்காக ஜெபிக்க தான் இந்த அப்பா இங்க நிக்கிறேன் என் பிள்ளைங்களை கர்த்தர் நல்லா வைப்பார் இதே எளிய நகரில் நீ எங்க வெக்கப்பட்டியோ நீ எங்க துக்கப்பட்டியோ அதே இடத்துல உன் தலையை நிமிர வைப்பார் உன் கண்ணீரை மாத்துவார் உன் புது மனுஷனா மாத்துவார் அப்படியே கை தூக்கணும் மாட்டேன் அப்படியே எழுந்து கை தூக்க மாட்டேன் எழுந்து தம்பி எழுந்துங்க கை தூக்கணும் அண்ணே கை தங்கச்சி எழுந்துங்க ஹல்லேலூயா ரீபா லாக்கா ரதி லாபா அப்படியே எழுந்துங்க ஹல்லேலூயா உனக்காக ஜெபிக்க போறோம் தம்பி இதுதாங்க இன்னைக்கு ஏன் சின்ன இன்னைக்கு தான் உனக்கு சுதந்திரம் இன்னைக்கு ஏன் நிக்கிறிய உனக்கு தான் இன்னைக்கு சுதந்திரம் ஹல்லேலூயா இந்த சுதந்திரம் இன்னைக்கு வந்துட்டாருன்னா என்னைக்கும் உன்னை விட்டு போக மாட்டார் அவர் தான் உங்களுக்கு சுதந்திரவாளி அந்த சுதந்திரவாளி தான் நான் என்ன செய்த ராஜா என் மேல் அன்பு வைத்து உன் மகனாக நான் இருக்க தகுதி இல்லாத என்னுடைய வாழ்க்கையில் 1985 வருஷம் அவர் என்ன சொந்த ரட்சகனை
சொந்த மகனாக என்னை ஏற்றுக்கொண்டார். அவரை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு அவருக்காக என் ஊழியத்தை செய்கிறேன். நான் படிப்பு அறிவில்லாதவன், 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு 2000 சில்லற பாடல் ஏற்றி ராகமிச்சு எனக்கு யூடியூப்ல உலகமே பாக்குற அளவுக்கு ஒரு வாழ்க்கை எனக்கு தந்தார்னா அது இப்படி பெருமை நம்முடைய நம்ம ஆண்டவருக்கு தான். அதான் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. எங்கள் அன்பா நேசிக்க நல்ல பிதா, இது ஆண்டவர் இந்த ராத்திரி வேளை நிக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கு ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு புது வாழ்க்கை ஆண்டவர், ஒரு புது வாழ்க்கை, ஒரு அத்தியாயத்தை பிள்ளைகளை தாங்க ஆண்டவரே. ஏதோ கத்தாவை இந்த பிள்ளைங்க கேள்விப்பட்டு வந்திருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எது இழந்தாங்களோ, சந்தோஷம் சமாதானம் ஆண்டவரை எல்லாம் இழந்திருந்தாலும் அந்த சந்தோஷ சமாதானத்தை பிள்ளைகளுக்கு தந்து கர்த்தர் நடத்துங்க. இந்த புதிய ஆண்டுல ஒரு புதிய மனுஷனா இருக்க கர்த்தர் கிருபை தாங்க. ஒரு புது மனுஷா இருக்க கிருபை தாங்க. கண்ணீர் கவலை துக்கங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. வேதம் சொல்லுங்க தாவே ஆண்டவரே, நீ செய்ய நினைத்து ஒன்றும் தடைபடாத கர்த்தர் பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடிங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இனி இந்த பிள்ளைகளை எந்த சத்துருக்கள் தொடாதபடி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நிக்கிற பிள்ளைகளை நான் பிரதர்ஷனம் செய்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதா. எங்களை நல்ல ஆடியோ போட்ட மேசியா ஆடியோ தம்பிக்கு நன்றி சொல்கிறோம். குறிப்பா நம்முடைய எழிலகர் காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி சொல்கிறோம். நமக்கு இப்படிப்பட்ட ஒழுங்கு எல்லாம் செய்து கொடுத்த ஜெபித்த பிள்ளைகள் நன்றி சொல்கிறோம். விசேஷமா பாஸ்டர் பாக்யராஜுடைய கண்ணீரை கர்த்தர் சந்தோஷமா மாத்தினார். எத்தனை நாள் கண்ணீர் மூலம் கண்ணீர் ஜெபம் ஆண்டவரே, ஏன் இப்படி தடை, ஏன் தடை சொன்னாரு. தடையை பார்த்து பயப்படாதப்பா, தடையை தாண்டி வருவதான் நான் கை தட்டி ஹல்லேலூயா. அந்த தடைகளை தாண்டி இப்படி ஒரு கூட்டத்தை வெற்றிகரமா கர்த்தர் செய்து முடிச்ச இந்த ஐயாவுடைய ஜெபத்தை கேட்டு இந்த ஐயா எனக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த இடத்துல நிக்க வச்ச ஐயாவுக்கும் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நன்றி சொல்லுவது சுவிசேஷத்தின் டாக்டர் ராப்பட்டு இப்ப கையோ கட்டு. ஆமென். நல்ல உற்சாகமா எல்லாம் கை தட்டலாமா? சோத்ரம் 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 சோத்ரம். உங்களின் சார்பாக ஐயாவை கொஞ்சம் இருங்கம்மா, கொஞ்சம் இருங்க ப்ளீஸ். அவ்வளவுதான், பினிஷ். 5 நிமிடம் கூட இல்லை. ஏன்னா அவரை கனப்படுத்தும் போது நீங்க எல்லாரும் அவரை வாழ்த்த வேண்டும். இன்னும் பல ஆண்டுகள் அவர் நல்ல ஒரு ஹெல்த்தியா வாழ்ந்து இன்னும் பல மக்களை ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லி அவர்களுடைய ரட்சிப்புகள் நடத்தி மகிழ்விக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் நான் இருக்க சொல்றேன். எல்லாம் அவங்க எழுந்து நின்று ஐயாவை நம்ம கனப்படுத்த போறோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் நல்ல கரகோஷத்தை கொடுத்து இன்னும் ஆண்டவர் நல்ல ஆயுசு நாட்களை பெருக பண்ணணும். பிரைஸ் காட். நம்ம மீட்டிங் வச்சாலும் தவறாமல் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தின் இறுதி வரை இருந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அருமையான பாஸ்டர் ஜோஷுவா ஐயா அவர்களை நான் கனப்படுத்த விரும்புகிறேன். பிரைஸ் காட். எல்லா கூட்டத்திலையும் ஏதோ 1-2 கூட்டத்தை தவிர எல்லா கூட்டத்திலையும் அவர் பங்கெடுத்திருக்கிறாரு. அதனால நல்ல உற்சாகமா அவருக்காகவும் அவருடைய ஊழியங்களுக்காகவும் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம மத்தியிலே வந்திருக்கிற பாஸ்டர் சீபன் ஐயா அவர்களை ஸ்தோத்திரம். எல்லாம் நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர்களையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி பிரைஸ் காட் பிரைஸ் காட் பிரைஸ் காட். அருமை பாஸ்டர் சாம் கண்ணன் இதே இடத்துல இதே ரோட்ல கிட்டத்தட்ட நான் ஊழியம் தொடங்கி 10 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 10 ஆண்டுகளும் பல ஊழியங்களை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். ஸ்தோத்திரம். பல மீட்டிங்கை நடத்தியிருக்கிறோம். அதில் ஸ்டார்டிங் மீட்டிங் நடத்தினதிலிருந்து இன்று வரையிலும் அவர் உடனிருப்பது மிக்க மகிழ்ச்சி. அவருக்கென்று ஒரு ஊழியம் இருக்கிறது, சபை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த ஊழியத்தையும் அவருடைய
குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா எல்லாம் உற்சாகமா கரங்களை தட்டி இன்றைக்கு அவர் சபையாரோடு கூட வந்து இந்த இடத்துல பங்கெடுத்திருக்கிறார். கர்த்தர் மென்மேலும் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. சோதரம் எப்பவுமே நாங்க மீட்டிங் வச்சாக்கா, ஆமா ஐயா இல்லைனாக்கா ஒரு மாதிரியா இருக்கும். அல்லேலூயா. அதனால ஸ்தோத்திரம். நம்ம ஐயா வெஸ்லி ஐயா அவர்களை நான் அன்பாய் அழைக்கிறேன். அவரு இங்க நம்ம மியூசிக் வாசிக்கிறவரா பார்த்தாலும் அவர் ஒரு பைபிள் டீச்சர். பல நாடுகளுக்கு சென்று ஆண்டோடைய ஊழியத்தை செய்து வருகிற ஒரு தேவ மனுஷன். இன்றைக்கு அந்த நாளிலே அவரை நான் கனப்படுத்துவதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அவர் இருக்கும்போது இன்னொருத்தரும் அங்க இருப்பாரு. அவர் இல்ல, கிருஷ்ணகிரியில இருக்கிறாராம். பாஸ்டர் ஜாபேஸ் அவர்கள் இல்லை. ஆனாலும் நம் மத்தியில் இன்றைக்கு இசையினால் நம்மளை மகிழச் செய்த அருமையான ஐயா ஜேசுதாஸ் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நான் வரவேற்று அவர்களை கனப்படுத்த விரும்புகிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மேசியோ ஆடியோ அப்ப கேக்குறீங்க, சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு. என்னதான் மீட்டிங் நடத்தினாலும் இந்த சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருந்தா தான் நமக்கு ஒரு திருப்தியாவே இருக்கும், மீட்டிங் நடத்தின திருப்தியாவே இருக்கும். அது இன்னைக்கு நிறைவாய் தந்த அருமையான தம்பி திவாகர் மிகாவேல், கேப்ரியல் தான் தெரியும், மிகாவேல். ஓகே சோதரம், அருமையான எனக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கிற, என்னை பெரிதும் நேசிக்கிற, இந்த ஊழியத்தை நேசிக்கிற குணாலன் ஐயா சோதரம், அவருடைய மகன் ஸ்தோத்திரம். மேசி ஆடியோ அவங்க சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கிறாங்க. அடுத்தது பெரும்பாக்கத்துலயும் அவங்க ஆடியோ வச்சிருக்கிறாங்க. உங்களுடைய சுபகாரியங்களுக்கு, உங்களுடைய மற்ற மீட்டிங் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாக்கா நீங்க தாராளமா என்னை அணுகலாம். இல்ல அவர்களிடத்துல நீங்க விசிட்டிங் கார்டு இருக்கும், வாங்கிக்கொள்ளலாம். சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம், மீட்டிங் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு விஷயம் கரங்களை தட்டி அல்லேலூயா. வாங்க தம்பி மிகாவேல் வாங்க. எல்லாம் கையை தட்டலாமா? கை தட்டலாம். பிரைஸ் காட், பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். வாங்க 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 வாங்க. அவரோடு கூட வந்த ஒவ்வொரு சகோதரர்களுக்காகவும் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த இடத்துல எனக்கு தெரியாத முகங்கள் எத்தனையோ பேர் நீங்க வந்திருக்கிறீங்க. உங்கள் யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். சோதரன், உங்களுக்காக நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிப்பேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய சோதரம், உங்களுடைய சந்ததியையே நிச்சயமாய் தொடரும். உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபித்து வருகிறேன். சபைக்கு போகாதவர்கள் நீங்கள் இருப்பீர்களானால், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மேலும் அறிய நீங்கள் விரும்பினால், ஸ்தோத்திரம், நீங்க எழில்நகர் பகுதியில் 28ஆம் நம்பர் பிளாக்ல அப்போஸ்தல அற்புத ஊழியங்கள் என்று சொல்லுகிற ஊழியம் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக இயங்கி வருகிறது. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நாளைய தினத்திலே 9:30 மணிக்கு அந்த இடத்துல 28ஆம் நம்பர் பிளாக்ல அங்க சபை நடைபெறும். சபைக்கு போகாதவர்கள் நீங்கள் இருப்பீர்களானால் வந்து தேவ ஆசீர்வாதத்தை பெறும்படி உங்களை நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். God bless you. நம்ம எல்லோருமாக சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல